எல்லோருக்கும் அன்பு வணக்கம். கிழக்கு மாகாண பொது சேவையில் உள்ள முகாமைத்துவ சேவை உத்தியோகத்தர்களுக்கு ஆட்சேர்ப்பு செய்வதற்கான போட்டி பரீட்சை 2026ஆம் ஆண்டு தொடர்பாக நடத்தப்படுகின்ற வழிகாட்டல் செயலமர்வு தொடரில் இன்றைக்கு மொழியாற்றல் அல்லது மொழித்திறன் என்று சொல்லப்படுகின்ற வினாத்தாள் தொடர்பிலான முதலாவது செயலமர்வில் சந்திக்கிறோம். இன்றைய செயலமர்வில் உண்மை சொன்னால் பிள்ளைகளுக்கு எதுவும் கற்பிக்கப் போவதில்லை. நானும் நீங்களும் பயணிப்பதற்கான ஒரு வழி வரைபடம் ஒன்று, ஒரு ரோட் மேப் ஒன்று நாங்கள் உருவாக்கி கொள்ள போகிறோம். இதுதான் எங்களுடைய இன்றைய செயலமர்வினுடைய நோக்கமாக இருக்கும். சரிதானே? இப்போ நான் முதல்ல பிள்ளைகளுக்கு சொல்ல வேணும், அரசாங்க சேவையில் அரசாங்க அலுவலர்களை ஒரு 4 தரத்தில் பிரிக்கலாம் பிள்ளைகள். அரசாங்க சேவையில் இருக்கிற உத்தியோகத்தர்களை 4 தரங்கள், 4 கிரேடிங் இப்படியாக பிரித்து கொள்ளேன். அதுல முதலாவது தரம் என்று சொல்லுகிறது ஆரம்ப தரம் அல்லது முதலாம் தரம் என்று சொல்லப்படுகிற உத்தியோகத்தர்கள். அலுவலகங்கள்ல நீங்க போனீங்கன்னா அவர்களை முகப்பில் சந்திக்கலாம். அலுவலகத்தினுடைய அலுவலக உதவியாளர்கள், சாரதிகள், சிற்றூழியர்கள், அதுபோல அலுவலக துப்புரவு தொழிலாளிகள், இந்த மாதிரியான வகையை சேர்ந்த ஒரு கனிஷ்ட தரத்தில் இருக்கக்கூடிய அலுவலர்கள். இவர்களைத்தான் நாங்கள் அரசாங்க சேவையில ஆரம்பத்தர அலுவலர்கள் என்று சொல்லுவோம். அடுத்தது 2ஆம் நிலை அலுவலர்கள். 2ஆம் நிலை அலுவலர்கள் என்று சொல்லுகிறது அவர்கள் விடயங்களுக்கு பொறுப்பாக இருப்பார்கள். அவர்கள்தான் அந்த விடயங்களோட தொடர்புடைய கோப்புகளை, ஃபைல்ஸ், கோப்புகளை கையாளுகிறவர்களாக இருப்பார்கள். அந்த விடயங்கள் தொடர்பாக தீர்மானம் எடுப்பதில் அவர்களுக்கு பெரிய பங்கு இருக்கும். நீங்கள் ஒரு அலுவலகத்துக்கு ஒரு கடிதத்தை அனுப்பினால் அந்த கடிதம் தொடர்பாக செயல்படுபவர்கள், அந்த கடிதத்துக்கு உங்களுக்கு பதில் வழங்குபவர்கள், அந்த வகையிலான உத்தியோகத்தர்களாக இருப்பார்கள். அந்த வகையில நீங்கள் அலுவலகத்தில் பார்த்து கொள்ளையிலும் முகாமைத்துவ உத்தியோகத்தர்கள், அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள், இந்த தரத்திலான அலுவலர்கள் அங்கே இருப்பார்கள். அடுத்தது 3ஆம் நிலை அலுவலர்கள். 3ஆம் நிலை அலுவலர்கள் என்றது அவர்கள் பதவி நிலை ஆபீசர்ஸ் என்று சொல்லுவோம் நாங்கள், ஸ்டாஃப் ஆபீசர்ஸ் என்று சொல்றது. அவர்கள் நிறைவேற்று தரம் அல்ல, ஆனால் அதுக்கு கீழே அவர்கள் பதவி தரத்தை சேர்ந்தவர்கள் என்று சொல்றது, ஸ்டாஃப் கிரேட் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவோம். உதாரணமாக சொன்னால் ஆபீஸில் ஒரு ஏஓ இருப்பாங்க, அட்மினிஸ்ட்ரேஷன் ஆபீசர், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆபீசர் என்று சொல்வது ஏஓ. அப்போ ஏஓ, அதே போல சமூக சேவை உத்தியோகத்தர், கிராம அபிவிருத்தி உத்தியோகத்தர், எஸ்எஸ்ஓ, ஆர்டிஓ என்று சொல்லுவோம் அவர்களை. சோசியல் சர்வீஸ் ஆஃபீஸர், கல்ச்சரல் ஆஃபீஸர், ரூரல் டெவலப்மெண்ட் ஆஃபீஸர், இந்த மாதிரியான தரங்களில் இருப்பவர்கள். அவர்களை நாங்கள் சொல்லுகிறது பதவி நிலைத்தர அலுவலர்கள். அதற்கு மேல அந்த நிறுவனங்களுடைய தலைவர்களாக அல்லது தீர்மானம் எடுப்பவர்களாக இருக்கிறார்கள் நிறைவேற்று தர அலுவலர்கள். இலங்கை நிர்வாக சேவை இப்போ நான் இருக்கிற மாதிரியாக இருக்கக்கூடிய அலுவலர்கள், அரசாங்க அதிபர்கள் அல்லது மாவட்ட செயலாளர்கள், பிரதேச செயலாளர்கள், தேர்தல் ஆணையாளர்கள், உள்ளூராட்சி ஆணையாளர்கள், இந்த மாதிரியான பதவிகளில் இருப்பவர்கள், கணக்காளர்கள், திட்டப்பணிப்பாளர்கள், பிரதி திட்டப்பணிப்பாளர், உதவி திட்டப்பணிப்பாளர், இவர்கள் இலங்கை நிர்வாக சேவை, திட்டமிடல் சேவை, கணக்காளர் சேவை, இலங்கை விஞ்ஞான சேவை, இலங்கை விவசாய சேவை, கல்வி நிர்வாக சேவை, இந்த மாதிரியாக அதையெல்லாம் நாங்கள் சொல்றோம் நாடளாவிய சேவைகள் என்று சொல்லி. இப்படி 4 விதமான சேவைகள் அரசாங்கத்துக்குள்ள இருக்கு. 4 கிரேட்ல ஆபீசர்ஸ் இருக்கிறாங்க. முதலாம் தரம், 2ஆம் தரம், 3ஆம் தரம், நிறைவேற்று தரம். பிள்ளைகள் இப்போது நீங்கள் போட்டியிடுவது அரசாங்க சேவையில 2ஆம் தரத்திலான ஒரு பதவிக்கு. நீங்கள் தான் அந்த விடயங்களை கையாள போகிற விடய பொறுப்பு அலுவலர்கள். முகாமைத்துவ சேவை உத்தியோகத்தர்கள் என்பவர்கள் அந்த விடயங்களுக்கு பொறுப்பான கோப்புகளை, அந்த ஃபைல்ஸை வைத்திருந்து அது தொடர்பாக வருகிற கடிதங்களுக்கு நடவடிக்கை எடுக்கக்கூடியவர்கள். அப்படியான அலுவலர்களை ஆட்சேர்ப்பு செய்வதற்காக நடத்தப்படுகிற போட்டி பரீட்சையில 2 பிரதானமான வினாத்தாள்கள் இருக்கிறது. அந்த வினாத்தாள்கள்ல ஒரு 25% தவிர மொத்தமாக 200 வீதம் என்று எடுத்துக்கொண்டால், முதலாவது வினாத்தாள் மொழித்திறன், 2வது வினாத்தாள் நுண்ணறிவு அல்லது பொது உளச்சார்பு என்று சொல்லப்படுகிற இன்டெலிஜென்ட் குவான்டிட்டி, ஐக்கியூ. இந்த 2 வினாத்தாளையும் நாங்கள் 200 புள்ளிகளுக்கு எடுத்துக்கொண்டால் ஒரு 25 புள்ளிகள் தான் உங்களுடைய அறிவுக்குரியவையாக இருக்கும். அறிவுக்குரியவை என்றால் நீங்கள் புள்ளி விவரங்கள், தகவல்கள், தரவுகளை மனசுல வச்சிருந்து ஞாபகப்படுத்தி
அதை கொண்டு போய் பரீட்சையில சமர்ப்பிக்க வேண்டியது இதுல 25% ஒரு கட்டுரை மட்டும்தான் உங்களுக்கு அதிலே அமையக்கூடியதாக இருக்கும். ஒரு கட்டுரை, ஒரு கடிதம், இந்த ரெண்டும் தான் நீங்கள் உங்களுடைய அறிவு சார்ந்த நுழைச்சுக்குள்ளால போக போறீங்க. மிச்சம் எல்லாமே கிட்டத்தட்ட 160 புள்ளிகளுக்கு உங்களுடைய திறன் சார்ந்தது, ஸ்கில் சார்ந்தது. நாட் நாலேஜா, அறிவு அல்ல, அது திறன். திறன் என்று சொல்லுகிறது எதையும் பாடமாக்கி வச்சு கொண்டு போறதில்லை, கைவீசி கொண்டு போய் எக்ஸாம் எழுதி போட்டு வார். சரிதானே? அப்ப இந்த மொழி ஆற்றல் என்று சொல்லி வருகிற போது கணிசமான விடயங்கள் அறிவா அல்லது திறனா என்று சொல்லி ஆராய்ச்சிக்கு உட்படக்கூடிய விடயங்கள்லாம் கூடுதலாக வரும். உங்களுடைய பழைய அறிவையும் நீங்கள் பயன்படுத்த வேண்டி இருக்கும். வெறுமனே திறன்களை மட்டும் பயன்படுத்த முடியாது, மொழியாற்றல் சார்ந்து அறிவை பயன்படுத்த வேண்டியதாக இருக்கும். ஆனால் நுண்ணறிவு அல்லது புலச்சார்பு சார்ந்து முழுவதுமே திறன் தான். அதில் எதுவுமே நீங்கள் பாடமாகி கொண்டு போறது இல்லை. சரிதானே? அப்ப நான் இதுல ஒரு 40% அறிவு, 60% திறன் என்றேன்னு சொல்லுகிறேன் என்றால் வெறும் அறிவு மட்டுமல்ல, அந்த அறிவை பிரயோகிக்கிற வல்லமைக்குத்தான் அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கப்படும். இப்போ பிள்ளைகள் எதை படிக்க வேணும் என்கிறது சம்பந்தமாக நான் சொல்லித் தருகிறேன். இன்றைக்கு எதையும் நாங்கள் படிக்க போறதில்லை, எதை படிக்க வேணும் என்பது பற்றிய ஒரு கலந்துரையாடலாக மட்டும்தான் இன்றைய செயலமர்வு இருக்கும். சரிதானே? அப்போ உங்கள்ட்ட என்னதை பார்ப்பாங்க என்றால், முதல்ல ஒரு 2ஆம் நிலை உத்தியோகத்தர்களாக நீங்கள் அரசாங்க சேவையில சேர்ந்தால் வெளிநபர்களுக்கு அனுப்புகிற கடிதங்கள் மொழிநடையில தூய்மையானவையாக இருக்க வேண்டும். மொழிநடையில தூய்மையானவையாக இருக்க வேண்டும் என்றால் சிறந்த முறையில எழுவாய் பயனில செய்யப்படுபொருள் அமையும் விதமாக வசனங்கள் அமைய வேணும். வசனங்களுடைய கருத்து மிக தெளிவானதாக இருக்க வேணும், குழப்பம் தருவதாக இருக்கக்கூடாது. மிக நீண்டதாக அமைக்க வேண்டிய வசனங்களை நீங்கள் ஒன்றாக சேர்த்து ஓரளவுக்கு சுருக்கமான வசனங்களாக அவற்றை அமைக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். மிக நீண்டதாக பெரிய கட்டுரைகளாக அமையக்கூடாது. பொதுமக்களுக்கு நீங்கள் கொடுக்கிற கடிதங்களோ அல்லது உங்கள் அலுவலகத்திலிருந்து வேறு அலுவலகங்களுக்கு போகிற கடிதங்களோ மிகப்பெரிய மகாபாரத கதைகளாக அமையக்கூடாது. ஆனால் விடயங்கள் எல்லாம் அதில் இருக்க வேணும், விடயங்களை சுருக்கக்கூடாது. ஆகவே முதல்ல உங்களுக்கு மிகச் சிறந்ததாக ஒரு கடிதம் எழுத முடியுமா என்று பார்ப்பேன். கொஞ்சம் சரி பிள்ளைகள், அப்ப இந்த திறனை நீங்கள் வேலைக்கு போறதுக்கு முன்னாகவே அங்க போயிட்டு உங்களை பரிசோதிக்காம நீங்க வேலைக்கு போகிற போதே உங்களால ஒரு கடிதம் ஒன்று எவ்வளவு தூரம் சிறப்பாக அமைத்துக் கொள்ள முடியும் என்கிறது தொடர்பாக அவர்கள் நிச்சயமாக பரிசோதிப்பார்கள். உங்களுடைய பரீட்சையில ஒரு கடிதம் எழுதுறது வேறு. அது உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்களுக்கு எழுதக்கூடிய உறவுமுறை கடிதமாக இருந்தாலும் சரி, அதே போல உத்தியோகபூர்வமான கடிதமாக இருந்தாலும் சரி. உத்தியோகபூர்வமான கடிதம் என்று சொல்வது நீங்கள் ஒரு அலுவலராக அல்ல, ஒரு அலுவலகத்துக்கு சமர்ப்பிக்கக்கூடிய கடிதம். நீங்கள் உங்களுடைய ஊர்ல இருக்கிற உள்ளூர் அதிகார சபைகளுக்கு, பிரதேச சபைகள், நகர சபைகள், மாநகர சபைகள் போன்றவற்றுக்கு, அல்லது பிரதேச செயலகத்துக்கு, மாவட்ட செயலகம் அல்லது கச்சேரி என்று சொல்லுவோம் தானே, இப்படியான அலுவலகங்களுக்கு நீங்கள் சமர்ப்பிக்கக்கூடிய கடிதங்களை எழுதுவதற்காக நிச்சயமாக உங்களை பரிசோதிப்பார்கள். உங்களுக்கு அந்த திறன்கள் உண்டா, சிறப்பாக உங்களால் முடியுமா, நீங்க அங்க வேலையை போயிட்டு மேலதிகமாக கற்றுக்கொள்வது வேறு, அடிப்படையாக உங்களிடம் அந்த ஆற்றல் உள்ளதா என்பது தொடர்பாக நிச்சயமாக அவர்கள் உங்களை பரிசோதிப்பார்கள். அதே போல இன்றைக்கு உலகத்துல நடைபெறுகிற விடயங்கள், சமகாலத்துல நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய விடயங்கள், உதாரணமாக இன்றைக்கு உலகத்துக்கு எல்லாத்துக்குமே ஒரு அச்சுறுத்தலாக இருக்கிறது, ஒரு காலத்துல மிகுந்த மகிழ்ச்சியான விடயமாக இருந்து உலகம் கொண்டாடிய விடயம் இன்றைக்கு உலகத்துக்கு ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு, பிளாஸ்டிக் பொலித்தீன். அதே போல இன்றைக்கு சமூகத்தில் இருக்கிற எல்லாருடைய ஆரோக்கியத்துக்கும், அவருடைய உடல் உள சமூக ஆரோக்கியத்துக்கு பெரிய பாதிப்பாக இருக்கக்கூடியது போதைப் பொருட்கள்.
இப்படியான விடயங்கள் தொடர்பில் உங்களிடம் சமகால அறிவை அவர்கள் பரிசோதிப்பார்கள். உங்களுக்கு நாட்டு நடப்பு தெரியுமா என்று பார்த்து, இப்போ நாட்டு நடப்பு தொடர்பாக தெரிந்து கொள்வதற்காக பெரும்பாலும் கேட்கக்கூடியது இந்த மாதிரி தான். இப்போ சூழல் மாசுபடுவது தொடர்பாக, சூழலில் இருக்கக்கூடிய கழிவுகளை அகற்றுவது தொடர்பாக, இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு அவர்கள் படிக்கிறதுக்கும் அவை வேலை வாய்ப்புக்கும் இடையில தொடர்பு குறைவாக இருக்கு. நிறைய படிச்சாக்கள் வேலை இல்லாமல் இருக்கணும், நிறைய வேலைக்கு ஆக்கள் இல்லாமல் இருக்கு. ரெண்டும் பெரிய ஒரு கன்ட்ரடிக்ஷன், ரெண்டுக்கும் இடையில மிகப்பெரிய முரண்பாடு இருக்கு. நிறைய படிச்ச ஆக்கள் வேலை இல்லாமல் இருக்கணும், நிறைய வேலைகளுக்கு பொருத்தமான ஆக்கள் இல்லாமல் இருக்கு. அப்போ வேலைகளுக்கு பொருத்தமாக எப்படியாக படித்துக் கொள்வது என்பது தொடர்பாக வேலை வாய்ப்புக்கு ஏற்ற விதமான திறன்களை வழங்குகிற கல்வி பற்றிய மிகப்பெரிய பிரச்சனை ஒன்று இருக்குது இன்றைக்கு. சரிதானே? அது அவ்வளவு தூரம் நீங்கள் அதை ஆழமாக புரிந்து கொண்டிருக்கிறோ தெரியாது. நாட்டில் நிறைய பேர் வேலை இல்லாமல் இருக்கிறார், ஆனால் நிறைய வேலைகளுக்கு ஆக்கள் இல்லாமல் அது வறுமையாக கிடக்குது. பொருத்தமான ஆக்கள் இல்லை வேலைக்கு. இப்போ வேலைக்கு பொருத்தமான ஆக்கள் இல்லை, ஆக்களுக்கு பொருத்தமான வேலை இல்லை. இந்த முரண்பாடுகள் தொடர்பாக இப்படியாக சமூகத்துல பல்வேறு விதமான பிரச்சனைகள் இருக்கு. இளைஞர்களுக்கு இடையில இருக்கக்கூடிய சமூக வலைத்தளங்களினுடைய பாவனை. சமூக வலைத்தளங்கள் என்பது இப்போ உங்களுக்கு தெரியும் தானே, ட்விட்டர், இப்போ நாங்கள் ட்விட்டர் என்று சொல்றீங்களே, எக்ஸ், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், வைபர், வாட்ஸ்அப், இந்த மாதிரியாக இருக்கக்கூடிய பல்வேறு விதமான சமூக வலைத்தளங்கள் இருக்கு. இந்த சமூக வலைத்தளங்களினுடைய பாவனை தொடர்பான சாதக பாதகமான வியாக்கியானங்கள், விமர்சனங்கள் இருக்கு. சமூக வலைத்தளங்கள் தொடர்பாக அவை சாதகமானவையா பாதகமானவையா என்பது தொடர்பில் பல்வேறு விமர்சனங்கள் இருக்கு. முழுவதுமே பாதகமானவேண்டா பிளாஸ்டிக் பொலித்தீன் மாதிரி அல்லது போதைப் பொருள் மாதிரி அதை ஒழிக்கிறதை பற்றி பேசலாம். இது அப்படி இல்லை. இது மிகுந்த பயனுடையதாகவும் இருக்குது, மிகுந்த அழிவு தருவதாகவும் இருக்கு. அப்ப இது பயனுடையதா அழிவு தருவதா என்று சொல்லி நீண்ட வாத பிரதிவாதங்கள் கொண்டதாக அமைந்து இருக்குது. அப்ப இப்படியான விடயங்கள் தொடர்பில் நிச்சயமாக உங்கள்கிட்ட இருந்து அவர்கள் உங்களுடைய அறிவை எதிர்பார்ப்பார்கள். இது உங்களுடைய கட்டுரை சார்ந்த ஒரு வினாவாக இருக்கும். நிச்சயமாக ஒரு கடிதம், ஒரு கட்டுரை என்பதை பற்றி நீங்கள் அறிந்து வச்சிருக்கவே வேணும். இது வரும், இது முக்கியமான ஒரு பகுதி. இனி உங்களுடைய பாட புத்தகங்கள் பற்றி பார்ப்போம். இதுக்கெல்லாம் பாட புத்தகங்கள் வாங்குறது இல்லை, முற்றிலும் எதிர்பார்க்க வினாக்கள் என்று சொல்லிட்டு பழைய புத்தகத்துக்கு மட்டையை கிழிச்சு போட்டு புதுசா மட்டை போட்டு இந்த நேரத்தில் வியாபாரம் செய்வதற்கு பல பேர் இருக்கிறார்கள். நீங்கள் அந்த வியாபாரங்களில் சிக்கிக்கொள்ள வேண்டாம். நான் சொல்லுகிற விதமாக படித்து கொண்டால் போதுமானது. எந்த எதிர்பார்க்க வினாவையும் நான் உங்களுக்கு தரப்போறதில்லை. ஏனென்றால் பரீட்சைங்கிறது எதிர்பார்க்க வினாவுக்கோ அல்லது நான் உங்களுக்கு சொல்லித் தருகிற வினாவுக்கோ போய் விடு எழுதுறதா இல்லை. உங்களுடைய சொந்த ஆற்றலை மதிப்பீடு செய்வதற்காக பரீட்சை நடைபெறும். நீங்கள் எந்த பெரிய ஜாம்பவானிட போயிட்டு படிச்சுட்டு போனாலும் அவர் சொல்லித்தராத விடயங்கள் உங்களுடைய பரீட்சையில நிச்சயமாக இருக்கும். சொல்லி தந்ததை வச்சுக்கொண்டு விடியளிக்கக்கூடிய விடயங்களாகவும் அவை இருக்கும். உங்களுடைய சொந்த திறமையை அளவிடுவதுதான் ஒரு பரீட்சை. ஒரு பரீட்சையினுடைய வெற்றி என்பது உங்களுடைய சொந்த திறமையை அளவிடுவதாக இருக்க வேணும். சாப்பாட்டுக்கு முன்பின் பாடமாகி போட்டு போய் அந்த பரீட்சை மண்டபத்துல சோதனை கடைதாசியில சக்தி எடுக்கிறதுக்கு பேர் பரீட்சை அல்ல. அப்படி ஒரு பரீட்சை நடந்தால் அதற்கு ஒரு பெறுமதியும் கிடையாது. அப்ப நீங்கள் உங்களுடைய சொந்த பெறுமதியை நிரூபிப்பதற்கு தான் அந்த பரீட்சை நடைபெறும். நான் உங்களுக்கு மில்லியன் கணக்கான விடயங்களை படிப்பிச்சாலும் நான் படிப்பிக்கிற எதுவும் வராது. இன்னொரு விதமாக சொன்னா நான் படிப்பிக்கிற எல்லாம் வரும். என்னடா இவ்வளவு மோசமா, யாருக்கும் முழங்காம பேசுறாய் என்கிற கணவருடைய மைண்ட் வாய்ஸ் இருக்குது. நான் படிப்பிக்கிறது அப்படியே எதுவும் வராது. ஆனால் நீங்கள் படிச்சுட்டு போகிற அந்த திறன்கள் ஒருபோதும் உங்களை கைவிடாது. இப்போ நாங்கள் அடுத்ததா அந்த திறன்கள் என்கிற பரப்புக்குள்ள போவோம். சரி பிள்ளைகள், முதலாவது எழுத்துக்களோடு தொடர்புடைய பரீட்சை. நிச்சயமாக உங்களோட எழுத்துக்களோடு தொடர்புடைய பரீட்சை வரும். இந்த எழுத்துக்கள் சம்பந்தப்பட்ட பரீட்சை என்னன்னு சொல்லுகிறது, உங்களுக்கு சானா ராணா, தகரம் ரகரம் என்கிற வேறுபாடு அதை எழுதி காட்ட வேணும் என்று நீங்கள் யாரும் யோசிப்பீங்க என்று நினைக்கிறேன். அதனால ஒரு பிளாங்க் பேஜ் ஒன்று எடுத்துக்கொண்டு எழுதி காட்டுறேன். என்ன சரிதான்?
இந்த விதமாக பிள்ளைகள் இந்த டகரம் ரகரம் வேறுபாடு சொற்களை தருவார்கள். எழுத்துப்படக்கூடிய சொற்களாக இருந்தால் அதை திருத்தி எழுதும்படியாக அல்லது இந்த சொற்களுக்குரிய பொருட்களை எழுதும்படியாக அவர்கள் கேட்பார். அதே போல இன்னொரு பகுதி இருக்குது. இந்த லகரம் லகரம் லகர் இந்த மாதிரியான எழுத்துக்களுக்கு இடையிலான வேறுபாடு. அதே போல இந்த நகரம் நகரம் நகர் என்கிற வேறுபாடு. சரிதானே? இப்படியான இருக்கக்கூடிய இந்த ஒலி வேறுபாடுகள் தொடர்புல நிச்சயமாக உங்களிடம் அவர்கள் வினாக்களை கேட்பார்கள். அங்க தரப்பட்டிருக்கக்கூடிய 5 சொற்கள்ல சரியாக எழுத்து கூட்டப்பட்ட சொல்லு எது என்று கேட்பார்கள். அதாவது பிழையாக இருக்கக்கூடிய சொல் எது என்று சொல்லி கேட்பீர்கள். இந்த பகுதியை நீங்க எங்க படிக்கலாம் என்றால், இதுக்காக ஓடி போய் புத்தகம் வாங்க தேவையில்லை பிள்ளைகள். தரம் 6 தொடக்கம் தரம் 11 வரையில் இருக்கக்கூடிய தமிழ் புத்தகங்களை சேகரித்து கொள்ளுங்கள். உங்களுடைய பிரதானமான பாடப்பரப்பு அதுவாகத்தான் இருக்கும். தரம் 6ல இருந்து தரம் 11 வரையில் இருக்கக்கூடிய பாட புத்தகங்களை தேடி எடுத்துக்கொள்ளுங்கோ. எழுத்துக்கள் தொடர்பாக அவற்றினுடைய ஒலி தொடர்பாக தெளிவான வேறுபாடு, அழகு 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 என்கிற சொற்கள்ல இருக்கக்கூடிய வேறுபாடு. சரிதானே? அப்போ தேநீர் என்று வருகிற போது எந்த நீ என்ன வரும், மாநகரம் என்று வருகிற போது எந்த நானா வரும், விநியோகஸ்தர் என்று வருகிற போது எந்த நீனா வரும், அல்லது விநியோகம் என்று வருகிற போது எந்த நீனா வரும் என்கிற தொடர்பான அறிவு நிச்சயமாக உங்களிடம் பரிசோதிப்பார். அதே போல இன்னொரு விடயம் இருக்கு. இந்த சொற்களை எழுதும் போது அந்த சொற்களின் மீது வரக்கூடிய எழுத்துக்கள் பற்றியது. இப்ப உதாரணமாக பட்சி இப்படி எழுத மாட்டோம். இப்படி எழுத மாட்டோம் தானே? பட்சி என்றுதான் எழுது இல்லையா? இதுவே இப்ப பாருங்க, புரட்சி என்று எழுதுகிற போது இச்சன்னா போட மாட்டான், புரட்சி என்று சொல்லி எழுதுவோம். இப்ப இப்படி எழுதினால் அது பிழை. இந்த இச்சன்னா போட்டு எழுதினால் பிழை. சில இடங்கள்ல 2 மெய் எழுத்துக்கள் அருகில வரும். என்ன, 2 மெய் எழுத்துக்கள் அருகில வரும். சில இடங்கள்ல மெய் எழுத்துக்கள் வராது. இப்போ உதாரணத்துக்கு பாருங்க, உற்சவம் என்று சொல்லி எழுதுகிற போது இச்சன்னா வரா. சரிதானே? அப்ப இப்படியாக வரக்கூடிய அருகில 2 மெய் எழுத்துக்கள், 2 குற்று போட்ட எழுத்துக்கள் அருகில வரக்கூடியவை வரக்கூடாதவை என்பது தொடர்பான இலக்கணங்கள் இருக்கு. வாழ்த்துக்கள் என்று சொல்லி எழுதுகிற போது எப்படி எழுதுகிறது சரியானது என்கிற கேள்வி இருக்கு. இந்த வாழ் இத்தனை போடுறோம் பாருங்க, வாழ்த்துகள் என்று எழுத வேணுமா அல்லது வாழ்த்துக்கள் என்று எழுத வேணுமா என்கிற தொடர்பாக எங்கள்கிட்ட இப்ப சந்தேகம் இருக்கு இப்படி சொல்லுகிறது. ஆனா இங்க பாருங்க, இதுல 2 மெய் எழுத்துக்கள் வருகிறது, இதுல 2 மெய் எழுத்துக்கள் வருகிறது. இங்க மெய் எழுத்துக்கள் வரலாமா வரக்கூடாதா என்பது தொடர்பாக அடுத்தடுத்த 2 மெய் எழுத்துக்கள் இருக்கலாமா இருக்கக்கூடாதா என்பதை பற்றி எங்கள்கிட்ட சந்தேகம் இருக்கு. இந்த மாதிரியான சந்தேகங்கள் இல்லாமல் மிக சரியாக நீங்கள் அலுவலகத்தில் இருந்து பொதுமக்களுக்கு கடிதங்களை அனுப்பக்கூடியவர்களாக இருக்கிறீர்களா என்று உங்களுடைய எழுத்துக்கள் சார்ந்த மொழியாற்றலை நிச்சயமாக பரீட்சிப்பார்கள். இது எழுத்துக்கள் சார்ந்ததாக இருக்கலாம், அதுபோல சொற்கள் சார்ந்ததாக இருக்கலாம். சொற்கள் சார்ந்தது சரியான சொற்களை நீங்கள் பிரயோகிக்கிறீர்களா? இப்போ உதாரணத்துக்கு நாங்கள் சாதாரணமாக கதை கேட்க பொயில என்று கதைப்போம், பொயில என்றுதான் கதைப்போம். ஆனால் அது புகையிலை என்று எழுதப்பட வேணும். அதுபோல அருமந்த என்று பேசுவோம், அருமந்த, அது அருமந்த என்று சொல்லப்படக்கூடாது,
அருமருந்து அன்ன சேர்த்தெழுதுகிற போது அருமருந்து அன்ன. அன்ன என்கிற வார்த்தை போல என்ற பொருளை தரும். அருமையான மருந்து போன்றது அருமருந்து அன்ன, அதுதான் அருமந்த. அதே போல புகையிலை என்பது பொயிலை என்று சொல்லி வரும். அப்ப இப்படியாக இருக்கக்கூடிய சரியான சொற்கள் உங்களால பயன்படுத்தப்பட முடியுமா என்பதை பற்றியதை உங்கள்கிட்ட இருந்து அவர்கள் பரிசோதிப்பார்கள். இதையும் படிக்கிறதுக்கு நாங்கள் எங்க போக வேணும்? மீண்டும் தரம் 6ல் இருந்து தரம் 11 வரையிலான தமிழ் புத்தகம் தான் எங்களுடைய ஒரே வழி. புத்தக கடைகளில் விற்கக்கூடிய கிழக்கு மாகாண பொதுச்சேவைக்கு பொதுச்சேவையில் உள்ள முகாமைத்துவ சேவை உத்தியோகத்தர்கள் சேவையில் ஆட்சேர்ப்பு செய்வதற்கான போட்டி பரீட்சை தரம் 3 முற்றிலும் எதிர்பார்க்க வினாக்கள் என்கிற புத்தகம் அல்ல. சரிதானே? அதுல மிக தெளிவாக இருக்கும். வேணுமென்றா ஸ்காலர்ஷிப் புத்தகம் தேடி எடுத்து படிக்கும். தரம் 3, 4, 5ல் இருக்கக்கூடிய பிள்ளைகள் படிக்கிற மொழியாற்றல் சார்ந்த புலமை பரிசில் புத்தகங்கள் இருக்கு. பக்கத்து வீட்டில் யாரும் தம்பிமார் தங்கச்சிமார் இருந்தா இந்த மாதம் அவர்களுக்கு ஆகஸ்ட் மாதம் எக்ஸாம் முடிஞ்சிடும். 10ஆம் தேதிக்கு முன்னுக்கு ஏதோ அவர்களுக்கு பரீட்சை வருதுன்னு நினைக்கிறேன். அந்த காலப்பகுதியில் அவர்கள் பரீட்சை முடிஞ்சோடனே அவங்கள்ட்ட வேண்டிட்டு அந்த மொழியாற்றல் தொடர்பாக படியுங்க. நான் பொய்யுக்கு சொல்ல இல்லை, உங்களை கேள்வி பண்றதுக்கு பேச இல்லை. சரிதானே? சர்வ நிச்சயமாக நீங்கள் அதை படித்துக் கொள்ளலாம். அது மிகுந்த பெருமதி உள்ளதாக இருக்கு. நீங்க நினைக்கிற மாதிரி இல்லை. ஸ்காலர்ஷிப் எல்லாம் உங்களோட முகாமைத்துவ சேவை உத்தியோகத்தர் போட்டி பரீட்சைக்கு கிட்டத்தட்ட சமமானது. அந்த பிள்ளைகளோட போய் சிக்கிடாதீங்க, சரியா கஷ்டப்படுவீங்க. அவங்க வடிவா படித்து வச்சிருக்காங்க. அவங்கள்ட்ட இருந்து மொழியாற்றல் நிச்சயமாக நீங்கள் வேண்டி எடுத்து படிக்கலாம். தரம் 3, 4, 5 புலமை பரிசில் பரீட்சைக்காக எழுதப்பட்ட புத்தகங்கள், நல்ல புத்தகங்கள் கிடைச்சால் பிள்ளைகள் நீங்கள் சர்வ நிச்சயமாக படிக்கலாம். நான் கேலிக்கு சொல்ல இல்லை, மிகச்சிறந்தது அது. சரிதானே? என்னுடைய ஒரு நண்பர் ஒருவர் இப்போது இலங்கை கல்வி நிர்வாக சேவையில கல்வி பணிப்பாளராக இருக்கிறார். அவர் பரீட்சையில் எப்படி சித்தி அடைந்தார் என்றால், அவர்களுக்கு 2 பிள்ளைகள் இருந்தார்கள். அடுத்தடுத்த ஆண்டுகளில் 2 வருட இடைவெளியில புலமை பரிசில் பரீட்சைக்கு தோற்றினார்கள். தன்னுடைய பிள்ளைகளுக்கு கற்பிப்பதன் மூலமாக புலமை பரிசில் பரீட்சைக்கு அவர் தேடி படித்து அந்த பிள்ளைகளுக்கு படிப்பிப்பதன் மூலமாக பெற்றுக்கொண்ட அறிவு அவர் இலங்கை கல்வி நிர்வாக சேவையில் சித்தி அடைவதற்கு பெருமளவு உதவியாக இருந்தது. அதை விட அவர்களுக்கு பாடசாலை நிர்வாகம் இந்த மாதிரியான வினாத்தாள்களும் உண்டு. ஆனால் பொது அறிவு, நுண்ணறிவு என்பவற்றில மிகுந்த தேர்ச்சி பெறுவதற்கு அவருக்கு தன்னுடைய பிள்ளைகளுக்கு கற்பித்த அறிவு மிகுந்த உதவி செய்தது என்று சொல்லி சொன்னேன். அப்போ நான் உங்களை கேலிக்காக சொல்ல இல்லை, சர்வ நிச்சயமாக அந்த பகுதியை பார்த்து கொள்ள வேணும். அப்போ முதலாவது குறித்து வச்சு கொள்ளுங்க, ஒரு கட்டுரை வரும் பிள்ளைகள், கட்டுரை தொடர்பாக நாங்கள் படிக்க வேணும். மிக தெளிவாக எந்த கட்டுரையை நான் தந்து நீங்கள் சாப்பாட்டுக்கு முன்பின் பாடமாகி போய் சத்தி எடுக்கிறது ஒருபோதும் நடவாது. நான் கட்டுரை எதுவும் தரப்போறதும் இல்லை, நீங்கள் பாடமாக்க போறதும் இல்லை. எந்த கட்டுரை கேட்டாலும் மண்டபத்தில் சிந்தித்து சிறந்த ஒரு கட்டுரையை ஆக்குவதற்கான திறன்களோடு தான் நீங்கள் போக போறீங்க. அதற்கான சமகாலத்தில் இருக்கக்கூடிய விடயப்பரப்புகளை தேடி எடுத்துக்கொண்டு போக போறீங்க. 2வது கடிதம் எழுத போறீங்கள். இந்த கடிதங்கள் எழுதுவதற்கு 2 விதமான கடிதங்கள் இருக்க போகிறது. உங்களுடைய உற்றார், உறவினர், நண்பர்கள், அயலவர்களுக்கு எழுதக்கூடிய கடிதமாக இருக்கக்கூடிய உறவு முறை கடிதங்கள். 2வது உங்களுடைய பிரதேசத்தில் காணப்படக்கூடிய அரசாங்க திணைக்களங்கள், நிறுவனங்கள், அமைச்சுக்கள் போன்றவற்றுக்கு நீங்கள் எழுதக்கூடிய உத்தியோகபூர்வமான கடிதங்கள். அது உறவுமுறை கடிதங்களாக இருந்தாலும் உத்தியோகபூர்வமான கடிதங்களாக இருந்தாலும் அந்த கடிதங்களை எப்படி எழுத வேண்டும் என்பது தொடர்பாக நீங்கள் மிகுந்த தேர்ச்சியுடையவர்களாக பரீட்சை மண்டபத்துக்கு போகும்போது மிகுந்த நம்பிக்கையோட போகும். 3வது விடயம் சொற்கள் தொடர்பானது. சொற்களின் மீது சரியான எழுத்து கூட்டல், சரியான எழுத்து பிரயோகம், எழுத்துக்களை சரியாக கையாள்வது, எந்த விதமான தவறும் இல்லாமல் மிகச் சரியான உச்சரிப்புகளோடு, ஒலி குறிகளோடும் சரியான அர்த்தங்களோடு இலக்கணங்கள், எழுத்துக்களை எழுதக்கூடியதாக நீங்கள் இருக்க வேண்டும். இது 3வது உங்களுடைய திறன் சார். 4வது சொற்கள் தொடர்பாக ஒரு சொல் சில வேளைகளில் பல பொருள். ஒரு சொல் உங்களுக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட பொருளை தரலாம். உதாரணமாக பிள்ளைகள், மதி என்று சொல்லப்படுகிறது, மனதீனம், மதி என்று சொல்லப்படுகிற ஒரு சொல்
சந்திரன் என்பதை குறிக்கும். அறிவு என்பதை குறிக்கும். ஒருவருக்கு மரியாதை செய் என்பதை குறிக்கும். ஏதோ ஒரு பொருளினுடைய பெறுமதியை கணித்து கூறும், மதிப்பிட்டு கூறும் என்கிற பொருளை அது தரும். சரிதானே? ஆகவே மதி என்பது சந்திரன், புத்தி சாதுரியம், ஒருவருக்கு மரியாதை செய்தல், ஒன்றன் பெறுமதியை மதிப்பிட்டு கூறுதல் என்கிற 4 பொருள்ல அது அமை. அலை என்று வருகிற போது கூட சாதாரணமாக அப்போ மதி என்று சொல்வது போல அலை என்று சொல்வது ஒருவர் அலைந்து திரிவது, அதுபோல ஒலி அலை அல்லது கடல் அலை போன்ற பெயர் சொற்களினுடைய வடிவத்திலையும் அது வரும். பெயராகவும் வினையாகவும் அமைகிற சொற்கள் உண்டு. ஒரு சொல் பெயராகவும் வினையாகவும் அமையும். ஒரு சொல் பல்வேறு பொருள் தரும். இன்னும் ஒரு விதமாக ஒரு பொருளை குறிக்கக்கூடிய பல சொற்கள் இருக்கு. உதாரணமாக ஞாயிறு, அருக்கன், சூரியன், தினகரன், பானு, இந்த மாதிரியான சொற்கள் எல்லாமே சூரியனை குறிக்கின்றவையாக இருக்கும். இந்த விடயங்களின் மீதும் நீங்கள் கவனம் செலுத்தி மிக கவனமா படிக்கணும். ஒரு பொருள் தருகின்ற பல சொற்கள், அதே போல ஒரு சொல் பல பொருள் தருவதாக இருக்கும். இப்ப இதை நேரடியாக உங்கள்ட்ட கேட்க மாட்டேன். ஒரு பொருள் தரக்கூடிய பல சொற்களை பற்றி அல்லது பல பொருள் தரக்கூடிய ஒரு சொல்லை பற்றி உங்கள்ட்ட நேரடியாக தரமாட்டினோம். வினாக்களை எப்படி அமைத்துக் கொள்வார்கள் என்றால், 5 சொற்கள் ஒரு வரிசையில தரப்பட்டு அந்த சொற்களில் ஒரு சொல் வேறுபட்டது, அதனை அடையாளப்படுத்துங்கள் என்பதாக கேட்பார்கள். ஒரு வரிசை ஒன்று தருவார்கள். அந்த வரிசையில் இருந்து ஒரு சொல் வேறுபட்டதாக இருக்கிறது என்றால் அதனுடைய அர்த்தம் ஏனைய 4 சொற்களும் ஒரே பொருள் தருபவையாக இருக்கும். அல்லது ஒரு சொல்லுக்குரிய பல பொருட்களை தருபவையாக இருக்கும். இப்ப நான் ஏற்கனவே மதி என்று சொல்வது போல மதி என்பதற்குரிய 4 பொருள் தருவார்கள். அதுக்கு மேலதிகமாக இன்னொரு அதனோடு சம்பந்தம் இல்லாத ஒன்றை தருவார்கள். அப்ப அதுல வேறுபட்ட ஒரு சொல்லை நீங்கள் கண்டுபிடிக்கிறதாக இருக்கும். இந்த விடயங்களை நீங்க குறித்து வச்சுக் கொள்ள வேணும். ஒரு பொருள் தரக்கூடிய பல சொற்கள், அதுபோல பல பொருள் தரக்கூடிய ஒரு சொற்கள். இன்னொரு விடயம் எதிர் சொற்கள். எதிர் சொல்லன்னு வருகிற போது எதிர்பார் சொற்களாகவும் அவை இருக்கலாம். ஆண்பால் பெண்பால் என்கிற எதிர்ப்பால் சொற்களாகவும் இருக்கலாம், எதிர் சொற்களாகவும் இருக்கலாம். வெம்மை, தன்மை, சூடு, குளிர், அருமை, பெருமை, இந்த மாதிரியாக அங்க தரக்கூடிய சொற்களினுடைய அந்த எதிர் பொருள் தரக்கூடிய சொற்களாக அவை அமையலாம். ஒத்த பொருள் தரக்கூடிய சொற்களாகவும் இருக்கலாம். சில வேளைகளில 5 சொற்களை உங்கள்ட்ட தந்து கொடுத்து அந்த 5 சொற்களில் இருந்து ஒரு சொல் வேறுபட்டது, இங்க ஒரு சோடி எதிர்கருத்துள்ள சொற்களும் ஒரு சோடி ஒத்த கருத்துள்ள சொற்களும் இருக்கிறது. அந்த 4ஐயும் எடுத்து விட்டு எஞ்சி இருக்கிற சொல்லின் கோடிடுங்க என்று கேட்கலாம். இப்படி கேட்கிற போது உங்களுக்கு அவர்கள் அதிக புள்ளிகளை கொடுப்பார்கள். கிட்டத்தட்ட 2.5 புள்ளி கொடுப்பார்கள். அதுக்கு ஒரு சோடி ஒத்த சொல்ல கண்டுபிடிக்கிறதுக்கு 1 புள்ளி, ஒரு சோடி எதிர்கருத்துள்ள சொல்ல கண்டுபிடிக்கிறதுக்கு 1 புள்ளி. அதெல்லாம் நீங்கள் கண்டுபிடிச்சு காட்ட தேவையில்லை. ஆனால் அப்படி கண்டுபிடிச்சிருக்கிறீங்க என்றால் ஒவ்வொரு புள்ளி அவர்கள் பார்ப்பார்கள். அது நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க என்றதான் அவர்களுடைய கருத்து. வேறுபட்ட ஒரு சொல்லாக இருக்கக்கூடியதை அடையாளப்படுத்துவதற்கு 1/2 புள்ளி, 2.5 புள்ளியை அவர்கள் சில வேளை தரலாம். சில வேளை அது 1.5 புள்ளிகளாகவும் அமையலாம். இந்த விதமாக உங்களை வினாக்களை கேட்கலாம். தரப்பட்ட சொற்களில் இருந்து வேறுபட்ட சொல் என்று கேட்கிற போது ஒத்த கருத்துள்ள சொற்றோடி, எதிர்கருத்துள்ள சொற்றோடி, ஒரே பொருளை தரக்கூடிய பல சொற்களில் இருந்து வேறுபட்ட ஒரு சொல், அதே போல ஒரு சொல் தரக்கூடிய பல பொருட்களிலிருந்து வேறுபட்டிருக்கக்கூடிய ஒரு சொல், இந்த மாதிரியாக அவர்கள் உங்களுக்கு வினாக்களை அமைத்துக் கொள்ளக்கூடும். சரிதானே? அடுத்தது எங்களுடைய மரபு சார்ந்து அதிகமான கேள்விகள் வரும்.
மரபு என்றால் காலங்காலமாக பிரயோகிக்கப்படுகிற சில பிரயோகங்கள். அவை எல்லா காலத்திலையும் நேரடியாக பொருள் தராமல் மறைமுகமாக பொருள் தருபவையாக இருக்கும். இவை ஒலிமரபுகளாக இருக்கலாம். ஒலிமரபுகள் என்று சொல்லுகிறது, இப்போ காகம் கரையும், புலி உருமும், பன்றி உருமும், எருது முக்காரமிடும், தேனி ரீங்காரமிடும். அவற்றினுடைய ஒலிமரபு சார்ந்த சொற்கள் நீங்க படிக்க வேண்டிய ஏரியா நிச்சயமாக அதுல வரும். மயில் அகவும் என்பது போல பன்றி என்று கேட்பார். விடைகள் தந்திருப்பார்கள். உருமும் என்று தந்திருப்பார். சரிதானே? அப்போ இதையும் வைத்துக்கொண்டு அந்த விடைகள்ல பொருத்தமான விடையை தீர்றதுக்கு தெரிவிப்பேன். ஒலிமரபு பார்க்க. அதே போல உள்ளீடுகள் அல்லது விதைகள். இப்ப ஆமணக்கு என்றால் முத்து, கற்றாழை என்றால் சோறு, சிலவற்றுக்கு பருப்பு என்று சொல்லி அமை. அப்போ ஒவ்வொன்றினுடைய உள்ளீடுகள். நெல் என்று சொன்னால் நெல் மணி, நெற்கதிர், அந்த தொகுதி பெயர்கள். தொகுதியாக ஒரு செட்டா அதை சேர்க்கைகளை. இப்போ பூக்களை ஒன்றாக சேர்க்கும் போது பூங்கொத்து, மஞ்சரி என்று வரும். அதுபோல நெற்கள், நெல் என்றது ஒன்றாக சேர்க்கும் போது நெற்கதிர். வாழைப்பழங்களை ஒன்றாக சேர்க்கும் போது வாழைக்குலை அல்லது வாழைத்தார். சில இடங்களில் தார் என்றும் பயன்படுத்துவார்கள். தமிழ்நாட்டில் குலை என்றால் அவர்களுக்கு விளங்காது. தார் என்பதுதான் விளங்கும். வாழைத்தார். சரிதானே? அப்போ தார் அல்லது குலை என்று சொல்லுவார்கள் வாழைப்பழத்தை. அல்லது சீப்பு. பலாப்பழம் என்று வருகிற போது பலாப்பழத்தை சுளை, பலாப்பழ சுளை என்று சொல்லுவார்கள். இப்படி இருக்கக்கூடிய அந்த உள்ளீடுகள் தொடர்பாக முத்து, கொட்டை, சோறு என்று சொல்லி அதுபோல கழிவுகள் சார்ந்து கூட இருக்கு. இப்ப ஆடு என்றால் புழுக்கை, மாடு என்றால் சாணம், யானை என்றால் இலத்தி, கழுதை என்று சொல்லுகிற போது விட்டை. இப்படியாக பறவை என்று வந்தால் எச்சம் என்று சொல்லுகிற போது அவற்றினுடைய கழிவுகளின் மீது பெயர்கள் இருக்கு. இது இப்படித்தான் பயன்படுத்த வேணும் என்று சொல்லி காலங்காலமாக பயன்படுத்தப்படுறது. இப்ப மாறி சொல்லல. அது எங்களோட வீட்டுல மாடு குட்டி போட்டுட்டுது என்று சொல்லியோ, ஆடு கன்று போட்டிருக்கிறது என்று சொன்னாலோ எங்களை தமிழ் தெரியாதவர்கள் அல்லது அறிவியினர்கள் என்று சிந்திப்பார்கள். அப்ப மாடு என்றால் கன்று என்றும், ஆடு என்றால் குட்டி என்றும் சொல்ல வேண்டும். என்ன இந்த மாதிரியாக இருக்கக்கூடிய மரபுகளின் மீது நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும். அது ஒலி மரபாக இருக்கலாம், இளையவற்றினுடைய மரபாக இருக்கலாம், உள்ளீடுகளினுடைய விதைகள் போன்ற உள்ளீடுகளினுடையதாக இருக்கலாம், அவற்றினுடைய இலைகள் பற்றியதாக இருக்கலாம். இப்ப ஓலை என்று சொல்லப்படுவது என்ன, தாள் என்று சொல்லப்படுவது, புற்கள், நெற்கள் என்பது வருகிற போது புல்லினுடைய தாள் என்றுதான் சொல்லுவோம். நெல்லினுடைய தாள் என்று சொல்லுவோம். சரிதானே? கரும்பு, பனை, தென்னை இப்படி என்று சொல்லி பார்க்கிறோம். அதே போல இளமை மரபு பெயர்கள். இளமை மரபு பெயர்கள் நான் சொல்லுகிற விஷயங்கள் எதையும் குறித்து வச்சிங்கன்னா நீங்கள் சுயமா படிக்கலாம். நான் ஒரு விடயம் திரும்ப சொல்லுகிறேன் பிள்ளைகள். நான் சொல்லுகிறது மட்டும்தான் நீங்கள் படிக்க வேணும் என்று சொல்லி இல்லை. இப்போதைக்கு வெளிப்பரப்புகளை தேட விட நான் சொல்லுகிறத அதிகமாக படித்து கொடுக்கும். உங்களுக்கு எல்லோருக்கும் பரிசு கிடைக்க போறது இல்லை. நான் சும்மா போய் சொல்லலாதான் என்னிட்ட வந்தால் என் பிள்ளைகள் எல்லாருமே பாஸ் தான், எல்லாருக்குமே வெற்றி தான் என்று சொல்லலாது. நிறைய பேர் போட்டி போட போயிடும். ஆனால் உங்களுக்கான பரிசுகளினுடைய எண்ணிக்கை மிக குறைவாக இருக்குது. நீங்கள் ஒரு ஓட்ட போட்டியில கலந்து கொள்றீங்க. சரிதானே? நீங்கள் ஒரு பெரிய ஓட்ட போட்டியில கலந்து கொள்ள போறீங்க. இந்த ஓட்ட போட்டியில உங்களுடைய பரிசுகளினுடைய எண்ணிக்கை வரையறுக்கப்பட்டது. ஒரு 100 பரிசு இருக்குது. நீங்கள் போட்டி போடுகிறவர்கள் 1000 பேர் போட்டி போடுகிறீர்கள். இங்கே முன்னுக்கு ஓடி போகிறவர்களுக்கு தான் உங்களுடைய கைகளிலே அந்த பரிசுகள், அந்த கனிகள் கிடைக்க போகிறது. இன்றைக்கு தொடங்குகிற இந்த உற்சாகம் பரீட்சை நாள் வரைக்கும் இதே மட்டத்திலே அல்லது இதெல்லாம் அதிகரித்து செல்கிற மட்டத்திலே இருக்க வேண்டும். நீங்கள் மற்றவர்கள் படிக்கிற அதே அளவு விஷயத்தை படித்து கொண்டிருக்க கூடாது. நான் இப்ப சொல்லித் தருகிறேன் என்றால் இந்த பரப்புகளை தேடி எடுக்கலாம்.
இணையங்களில கூட தேடலாம். ஒளிமரபுகள், மரபு தொடர்கள் என்று சொல்லி தேடினீங்க. சாதாரணமா மரபு தொடர் என்று தேடினால் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கும். சரிதானே? நீங்கள் இணையத்துல நிறைய விஷயம் பார்க்குறீங்க தானே, இன்டர்நெட்ல. அதை இப்போதைக்கு மாற்றி அமைச்சு கொள்ளுங்க. நான் இணையதளத்தை பார்க்க வேணாம் என்று சொல்லல, உங்களோட படிப்பு சார்ந்ததாக பார்த்துக் கொள்ளுங்க. சரிதானே? இணையங்கள்ல நீங்கள் போய் தேடினீங்கண்டா, மரபு தொடர்கள் என்று தேடினீங்கண்டா பெருந்தொகையானவை வந்து சேரும். அதுபோல ஒரு மொழிக்கு தொடர்மொழி என்று சொல்லி கேட்பார். ஒரு வார்த்தைக்கு விளக்கம், அதுதான் ஒரு மொழிக்கு தொடர்மொழி. உதாரணத்துக்கு பர்ணசாலை, சரிதானே? அல்லது பஞ்சபூதம், நிலம், நீர், தீ, காற்று, ஆகாயம் என்பவை ஒரு வார்த்தையில் பஞ்சபூதம் என்று விவரிக்கப்படும். இப்படியாக தரக்கூடிய அந்த ஒரு வார்த்தைக்கு விரிவான பொருள் ஒரு மொழிக்கு தொடர்மொழி என்று சொல்லுவார். இதை மறுவளமாக தோசியை புரட்டி போட்டால் தொடர்மொழிக்கு ஒரு மொழி என்று சொல்லி தருவார். ஒரு மொழிக்கு தொடர்மொழி என்று சொல்லி கேட்பினோம். தொடர்மொழிக்கு ஒரு மொழி, ஒரு மொழிக்கு தொடர்மொழி என்பதாக அமையல். சரிதானே? அவர்கள் ஒரு சொல்லில் இருந்தால் அதுக்கு விளக்கம் எழுதி தருகிறது, அல்லது ஒரு வசனத்தில் இருந்தால் அதுக்கு ஒரு சொல் தருவது. பிறர் அறியாத வண்ணம் தங்களுடைய வாழ்க்கையை கொண்டு நடத்துவது அஞ்ஞாத வாசம். உரையாசிரியர் அல்லாதவர் நூலுக்கு எழுதி கொடுக்கின்ற உரை, உரையாசிரியர் நூலுக்கு எழுதி கொடுக்கின்ற உரை, இப்படியாக எல்லாம் கேட்பார். சரிதானே? வெளியீட்டுரை, முன்னுரை, தொகுப்புரை, இப்படியான சொற்கள் எல்லாம் இருக்கு. நான் இப்போ அந்த விஷயங்களை நாங்க படிக்க இல்லை. ஒரே நாள்ல படித்தால் பிறகு சேஷன் எப்படி நடத்துறது? அப்ப நான் அப்படி சொல்ல. அப்ப இந்த ஒரு மொழி தரப்பட்டால் அதற்கு தொடர் மொழி, அதுக்குரிய விளக்கம். சரிதானே? இதுக்குள்ள பல விடயங்கள் அடங்கும் பிள்ளைகள். உதாரணத்துக்கு 10வது ஆண்டுல கொண்டாடப்படுகிற விழா, 25வது ஆண்டுல கொண்டாடப்படுகிற விழா, 50வது ஆண்டுல கொண்டாடப்படுவது, 60வது ஆண்டில் கொண்டாடப்படுவது, 75வது ஆண்டுக்குரிய விழா, 80வது ஆண்டுக்குரிய விழா, 100 ஆண்டுகளில் கொண்டாடப்படுகிற விழா. இந்த விழாக்களுக்கு எல்லாம் பேர் இருக்கு. சரிதானே? கடதாசி விழா, தகர விழா, தங்க விழா, தங்க விழாவோ பொன் விழா, வைர விழா, பவள விழா, அமுத விழா, பொன் விழா என்று சொல்லி எல்லாம் விழாக்கள் இருக்கிறது. இவையெல்லாம் காலங்காலமாக நாங்கள் பயன்படுத்தப்படுகின்ற ஒரு மரபுகள். அதை நாங்கள் மாற்ற இயலாம். இப்ப இந்த மரபுகள் பற்றி உங்களுக்கு தெரியுமா என்று பார்ப்பார்கள். நீங்கள் வேலையில் இருக்கிற போது ஒரு சொல் வந்தால் அந்த சொல்லுக்குரிய பொருள் புரியாவிட்டால் உங்களால் அதை கொண்டு போக இயலாது. அதுக்குரிய பொருள் விளக்கம் இல்லாவிட்டால் உங்களை அதை வழிநடத்தி கொள்ள முடியாது. நீங்கள் ஒரு அலுவலராக தரப்படுகிற சொல்லினுடைய மிக ஆழமான மிகச்சரியான பொருள் புரிந்து கொண்டவர்களாக நீங்கள் இருப்பீர்கள். அப்படி இருக்கிறீங்களோன்னு பார்த்து தான் உங்களை வேலைக்கு எடுப்பேன். சரிதானே? அப்ப இந்த ஆண்டுகளினுடைய விழாக்கள் தொடர்பாக எங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். அவையெல்லாம் ஒரு மொழிக்கு தொடர்மொழிங்கிற வகைக்குள்ள நாங்கள் அடக்கிக் கொள்ளலாம். அதை தனிப்பிரிவாகவும் எடுத்துக் கொள்ளலாம். இன்னொன்று, இந்த மரபு தொடர்கள் நேரடியாக அவை தருகிற பொருள் வேறாக இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு பாரதியார் பேசுகிறார், செந்தமிழ் நாடு எனும் போதினிலே இன்ப தேன் வந்து பாயுது காதினிலே என்று பேசுகிறார். செந்தமிழ் நாடு எனும் போதினிலே இன்ப தேன் வந்து பாயுது காதினிலே. நீங்கள் கற்பனை செய்து பாருங்க, உங்களுடைய காதுல தேன் விட்டா என்ன நடக்கும்? உங்களுடைய காதுல தேன் விட்டால் உண்மையிலே என்ன நடக்கும்? சரியா? என்ன நடக்கும்? காதுல தேன் விட்டா மிகுந்த மோசமான ஒரு விளக்கம் பெறும். என்ன மிக மோசமான, காதுக்குள்ள தேன் விட்டா கசகச என்று சொல்லி செத்து போயிடுவாங்க ஆக்கள். ஆனால் இன்பத்தேன் வந்து பாயுது காதினிலே என்று சொல்லுகிற போது அதனுடைய அர்த்தம் என்ன?
அவருக்கு மனதிலே மகிழ்ச்சி உண்டாகிறது என்பதுதான் அதன் உண்மையான அர்த்தம். என்ன இன்பத்தேன் வந்து பாயுது காதுநிலை என்று சொல்லுகிற போது அதன் அர்த்தம் என்னவாக இருக்கு? அந்த விடயத்தை அறிகின்ற போது மிகுந்த மகிழ்ச்சி அளிப்பதாக அவருக்கு இருக்கிறது என்பது அதனுடைய பொருள். சரிதானே? அப்ப இப்படியாக அந்த தரப்படக்கூடிய சொற்றொடர்களுக்கான பொருளை நீங்கள் சரியாக புரிந்து கொண்டு அதற்கு விடியளிக்க உங்களால் முடியுமா என்று சொல்லி அவர்கள் பரீட்சிப்பதற்காக நிச்சயமாக உங்களை கேள்வி கேட்பு. அந்த பகுதியையும் நீங்கள் படித்து கொண்டே ஆகவும் கட்டாயமாக. சரிதானே? மற்றது இன்னொரு விடயம் இருக்குது, பழமொழிகள் என்று சொல்லி. பழமொழிகள் என்று சொன்னா பெரும்பாலும் உங்களுக்கு பழமொழிகளை எழுதும்படியாகத்தான் கேட்பார்கள். பழமொழிக்குரிய கருத்தை எழுதும்படி கேட்க மாட்டார்கள். கருத்தை தந்து போட்டு உங்களுக்கு அந்த பழமொழிக்குரிய கருத்து அவர் தந்திருப்பினும் அந்த கருத்துக்குரிய பழமொழி எழுத சொல்லுவேன். ஏன்னா ஒரு பழமொழியை தந்து போட்டு கருத்து எழுதுங்கோன்னு கேட்டால் 10 பேர் எழுதினால் அதை 10 பேரும் 10 விதமாக எழுதுவீர்கள். ஆனால் மறுவளமாக வரையக்குள்ள ஒரு கருத்தை தந்து போட்டு பழமொழி எழுதுங்கோ என்று கேட்டால் எல்லாரும் ஒரே விதமான பழமொழியைத்தான் எழுத வேண்டியதாக இருக்கும். எல்லாரும் பழமொழி ஒன்றாகத்தான் எழுதுவீங்க. என்ன இப்ப உதாரணத்துக்கு ஊர்வாயை என்ன உலைவாயை மூடலாம் ஊர்வாயை மூட முடியாது என்று சொல்லி சொன்னால் அதுக்குரிய பொருள் அவை தந்திருப்பின நீங்கள் எழுத வேணும். காக்கைக்கும் தன் கொஞ்சு பொன் குஞ்சு என்கிறது ஒரு பழமொழி. காக்கைக்கும் தன் கொஞ்சு பொன் குஞ்சு என்றது ஒரு பழமொழி தானே. அந்த பழமொழிக்குரிய கருத்து அவர்கள் தந்திருப்பார்கள். வீண் செலவு செய்தாலும் அதற்கு கணக்கு வைத்திருக்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் ஒரு பழமொழியை தந்தால் நீங்கள் ஆற்றிலே போட்டாலும் அளந்து போடு என்று சொல்லி. அதே போல ஒருவர் வேடமிடுவதன் மூலமாக பெரிய ஆளாக முடியாது. ஒருவர் வேடமிடுவதன் மூலமாக பெரிய ஆளாக முடியாது என்று கேட்டால் உயர பறந்தாலும் ஊர்க்குருவி பறந்தாகாது. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க பிள்ளைகள், வாரம். சரி பிள்ளைகள், தொடர்ந்து பேசுவோம். என்ன தவிர்க்க முடியாத சில வேளைகளில் தடங்கள் வந்தால் என்னுடைய வகுப்புகளை இப்படி சில வேளைகளில் ஏற்படும். என்றால் உங்களுக்கு நான் முதல்ல என்ன அறிமுகம் செய்து கொள்ள வேணும். நான் ஒரு இலங்கை நிர்வாக சேவை சேர்ந்த உத்தியோகத்தர். ஒரு மாவட்டத்தினுடைய உதவி அரசாங்க அதிபர், ஏஜி என்று சொல்லுவாங்க. அப்படி இருந்து இப்போது ஒரு மாவட்டத்தினுடைய தேர்தல் ஆணையாளராக இருக்கிறவர். அப்போ 24 மணி நேரமும் பொதுமக்களினுடைய தொலைபேசி அழைப்புகளுக்கு பதில் சொல்ல வேண்டிய ஒரு பொறுப்பு சில வேளைகள் எனக்கு இருக்கும். அது இரவு பகல் என்று சொல்லி இல்லாமல் ஏதோ எடுத்தால் தவிர்க்க முடியாதவை என்ன மற்றபடி நிறைய கோல் வந்தால் கட் பண்ணிடுவேன். அப்படி கதைக்கிற நேரங்களில் அது ஒரு குறையாக எடுத்துக்கொள்ளாதீங்க. நான் என்னால் முடிந்த வரைக்கும் அப்படி செயலமறு நடைபெறுகிற நேரங்களில் வரக்கூடிய அழைப்புகளை தவிர்ப்பதுண்டு. சில வேளைகளில் தவிர்க்க முடியாதவை இருந்தால் என்னுடைய மேலதிகாரிகள் அல்லது என் போன்ற சக அதிகாரிகள் தொலைபேசி அழைப்புகளை எடுக்கிற போது அதை நிராகரிப்பது என்பது என்னுடைய தொழிலுக்கு நான் பதில் கூற வேண்டிய ஒரு பிழையான விடயமாக இருக்கும் என்கிறதால சில வேளைகளில் இது நிகழ்ந்துவிடும். அது ஒரு பெரிய குறையாக இருக்கக்கூடாது. நீங்களும் நாளைக்கு 2ஆம் தர பதவிக்கு வந்துட்டு என் போன்ற ஒரு நிறைவேற்று தர பதவிக்கு ஒரு 5 வருஷம் இதுக்குள்ள இருந்து வேலை செய்தீங்கன்னா போதும். ஒரு பட்டமும் முடிச்சு 5 வருஷம் முகாமைத்துவ உத்தியோகத்தர் பதவியில இருப்பீர்களாக இருந்தால் போதும். அடுத்ததாக எங்களை போன்ற நிறைவேற்று தர அலுவலர் பதவிகளாக கூட பிரதேசத்தினுடைய உதவி பிரதேச செயலர்கள், உள்ளூராட்சி ஆணையாளர்கள், உதவி ஆணையாளர்கள், பிரதி ஆணையாளர்கள் போன்ற பதவிகளை நீங்கள் அலங்கரிக்கலாம். எல்லாவற்றுக்கும் ஒரு ஆரம்ப புள்ளி ஒன்று இருக்கத்தானே வேணும். நான் இன்றைக்கு 26 வருடங்களுக்கு முன்பு உங்களை போன்ற ஒரு
பரீட்சையில் சித்தியடைந்து. உண்மை சொன்னால் அதை விட முன்பு 1992ஆம் ஆண்டு என்னுடைய 18வது வயதில் நான் நீங்கள் இப்போது எழுதுகிற பரீட்சையில் அப்போது உயர்தரம் இல்லை, சாதாரண தரத்தோடு தான் பரீட்சைக்கு விண்ணப்பம் கோருவார்கள். 6 பாடங்களில் சித்தி இருக்க வேணும், தமிழ் கணிதம் கட்டாயமாசி இருக்க வேணும். அப்போ ஏல் கேட்கறது இல்லை. அந்த பரீட்சையில் சித்தியடைந்து அரசாங்க சேவைக்கு வந்த ஒரு சரிதானே. 1992ஆம் ஆண்டு அதன் பின்பாக அதை கைவிட்டு மீண்டும் பல்கலைக்கழக படிப்பு எல்லாத்தையும் முடிக்கிட்டு 2000ஆம் ஆண்டு மீண்டும் சேவைக்கு வந்த இன்றைக்கு 2வது தடவை நான் அரசு சேவைக்கு வந்து 26 வருடங்கள் போயிட்டு 26 வருடங்களில் நான் அடைந்து கொண்ட ஒரு புள்ளியை நீங்கள் ஆக குறைந்தது 6 வருடங்கள்ல அடைந்து கொள்ளலாம். 5 வருடங்கள் முகாமைத்துவ சேவை உத்தியோகத்தராக இருந்து அதுபோல உங்களுக்கு இருக்கக்கூடிய உயர்தர பரீட்சை பெறுபவர்களை அடிப்படையாக வைத்துக் கொண்டு வெளிவாரி அடிப்படையிலாவது ஒரு பட்டப்படிப்பை பூர்த்தி செய்வீர்களாக இருந்தால் ஒரு பட்டம், அதனோடு 5 வருட சேவை அனுபவம் இருந்தால் நீங்கள் இலங்கை நிர்வாக சேவை, இலங்கை கணக்காளர் சேவை, இலங்கை திட்டமிடல் சேவை போன்ற சேவைகளுக்கு தோற்றி ஒரு திட்டமிடல் சேவை உத்தியோகத்தர்களாக அல்லது ஒரு அக்கவுண்டனா அல்லது ஒரு இலங்கை நிர்வாக சேவை, இப்போ இந்தியாவில் சொல்லுவாங்க ஐஏஎஸ் என்று சொல்லி, அந்த ஐஏஎஸ் தான் இலங்கையில் SLAS. அங்கே ஐ என்பது இந்தியாவை குறிக்கும், இலங்கையில் SL என்பது ஸ்ரீலங்காவை குறிக்கும். பின்னுக்கு இருக்கக்கூடிய AS என்பது ஒன்றாகத்தான் இருக்கும். அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸர், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ், என்ன நிர்வாக சேவை, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ். அப்போ இந்திய படங்களை நீங்கள் பார்க்குற போது IPS என்று சொல்லி பார்ப்பீங்க, IAS என்று பார்ப்பீங்க. அந்த IAS தான் மிக உயர்ந்த பதவி. இலங்கையிலையும் சுப்ரீம் சர்வீஸ் என்பது SLAS. அந்த சேவையில் நானும் இருக்கிறேன் என்பதில் எனக்கு ஒரு மகிழ்ச்சி. என்னுடைய பிள்ளைகள், குழந்தைகள், நீங்களும் அப்படியான இடங்களுக்கு வர வேணும். அதுக்குரிய ஆரம்ப புள்ளி நீங்கள் முகாமைத்துவ சேவையில் இணைந்து கொள்வதன் மூலமாக அந்த கனவை நோக்கி பயணிக்கலாம். அலுவலக முறைமைகள் தொடர்பாகவும் உங்களுக்கு வேண்டிய திறன்களையும் அறிவுரையும் நீங்கள் பெற்றுக்கொள்வதன் மூலமாகவும் சர்வ நிச்சயமாக நீங்கள் ASக்கு போகலாம், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸுக்கு போகலாம். SLAS என்பது ஞாபகம் வச்சு கொள்ளுங்க. IAS என்று நாங்கள் பார்க்குற போது என்னமோ ரொம்ப பெருசாக அண்ணாந்து பார்ப்போம், SLAS என்றால் என்னென்று பார்க்க மாட்டோம். ரெண்டுமே உண்டு. ஒரு காலத்தில் பிரித்தானியர்கள் இலங்கையையும் இந்தியாவையும் ஒன்றாக ஆண்டபோது இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ் ஒன்றாகத்தான் நடந்தது, சரிதானே. இலங்கையிலையும் இந்தியாவிலையும் நடைபெறுகிற ஒரே பரீட்சையாகத்தான் அது நடைபெற்றது. பின்னர் சுதந்திரம் அடைஞ்ச பிறகு அது IAS ஆகவும் இங்கே CAS ஆகவும், சிலோன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ், இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ் என்று சொல்லி மாறிட்டு பிறகு CAS என்பது பின்னர் குடியரசு யாப்பு வந்தபோது 72ஆம் ஆண்டு குடியரசு யாப்பு ஸ்ரீலங்கா ஆண்டு பெயர் மாற்றப்பட்ட போது சிலோன் என்பது ஸ்ரீலங்கா ஆண்டு மாறிய போது SLAS என்று வந்துட்டு. அப்போ எப்போதும் உங்களுடைய இலக்குகள் ஆகாயத்தை நோக்கியவாக இருக்கணும். காலடிக்குள்ள பார்க்கக்கூடாது, கண்ணு கட்டிய தூரத்துக்குள்ள பார்க்கக்கூடாது. அந்த தூர நோக்கு இருக்கும். அந்த தூர நோக்குக்கான ஆரம்ப புள்ளி இன்றைய நாள் என்று சொல்லி பிள்ளைகள் விளங்கி கொள்ள வேண்டும், சரிதானே. முகாமைத்துவ உத்தியோகத்தர்ன்றது சாதாரணமான ஒரு பதவி அல்ல. உண்மையில அலுவலகத்தில் தீர்மானம் எடுக்கிறார்களா இருந்தால் கிளாக்காக்கலாம். நாங்கள் கிளாக் என்று சும்மா சொல்லுவோம். முகாமைத்துவ உத்தியோகத்தர்கள்லாம் தீர்மானம் எடுக்கிறார்கள். பெரிய அதிகாரிகள் எல்லாம் அவர்களை தான் கூப்பிட்டு கேட்பேன், இப்படி ஒரு கடிதம் வந்ததா, என்ன செய்யலாம், என்ன நடக்குதுன்றா. இல்லை சார், இந்த மாதிரி இருக்குது, ஸ்தாபன விதிக்கோவில் எப்படி இருக்குது சார், நிதி ஒழுங்கு விதிகள் எப்படி இருக்குது, பொதுச்சேவை ஆணைக்குழு என்ன நடைமுறை விதிகள் எப்படி இருக்குது, நாங்கள் இப்படி தான் செய்யணும், இப்படி தான் பதில் அனுப்பணும், இதுதான் ப்ரொசீஜர், இதுதான் சார் ரூல், சரிதானே, இதுதான் சார் ரெகுலேஷன். அந்த மாதிரியாக அவர் சொன்னால் பெரிய அதிகாரிகள் சரியா அப்படியா அதன்படி செய்யுங்க என்று சொல்லித்தான் சொல்லுவார்கள். உண்மையில முகாமைத்துவ உத்தியோகத்தர்கள்லாம் ஒரு அலுவலகத்தினுடைய ஸ்கெலட்டின் என்று சொல்றது, என்ன சொல்றது, அந்த வன்கூட்டு தொகுதி, எலும்பு தொகுதி அவர்கள் தான். அதன் மேல்தான் சதைகள் தோள்கள் போத்தப்பட்டு அழகான அலுவலகமாக இருக்கு. அந்த அலுவலகம் நிமிர்ந்து நிற்குது என்றால் அதுக்கு முகாமைத்துவ உத்தியோகத்தர்கள் தான் காரணம். அபிவிருத்தி உத்தியோகத்தர்களையும் சொல்லலாம். அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள், முகாமைத்துவ உத்தியோகத்தர்கள் தான் விடிய பொறுப்பு அலுவலர்கள். நீங்க சின்ன பதவி என்று யோசிக்க கூடாது, சரிதானே. ஆக குறைந்த சம்பளம் அல்ல. இன்றைக்கு ஒரு நாளுக்கு நாள் கணக்குக்கு நீங்கள் வேலை சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, பொது விடுமுறை தினங்கள் எல்லா நாட்களையும் சேர்த்து ஒரு நாளுக்கு ஆக குறைந்தது 2000 ரூபாய் சம்பளம் கிடைக்கிற மாதிரியான ஒரு வேலை. அப்போ அந்த வேலையை சிறப்பாக செய்கிறதுக்கு நான் கட்டாயமாக இந்த முறை பரீட்சை எழுதுகிறேன்.
அரசாங்க சேவையை பூரன் சின்னதாக யோசிக்கக்கூடாது. அரசாங்க சேவையை எதிர்காலத்தில் பெற்றுக்கொள்வது மிக கடினம். பட்டம் முடிச்சு போட்டு 5-6 வருடங்களாக அரசாங்க சேவை இல்லாமல் வேலையற்ற பட்டதாரிகள் என்று ஒரு பெருமையாக சொல்லிக் கொண்டு இருக்கிறார்கள் உண்டு. நீங்கள் முதல் வேலைக்கு வந்துட்டு பட்டதாரி ஆகும். வேலைக்கு வாரதுக்கு முன்னே பட்டதாரி ஆகி போட்டு வேலையை தேடுறதை விட வேலைக்கு வந்த பின்னர் இன்றைக்கு திறந்த பல்கலைக்கழகம் இருக்குது. அது தவிர பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவினாலே அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகங்களினுடைய வெளிவாரி பட்டங்கள் இருக்கிறது. அவைக்கும் உள்வாரி பட்டங்களுக்கும் பெரிய வேறுபாடு இல்லை. சரிதானே? நீங்க இன்டர்னலா எக்ஸ்டர்னலான்றதெல்லாம் பெரிய பிரச்சனையே இல்லை. பட்டம் இருந்தா சரி. பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவினால் அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகம் ஒன்றிலிருந்து பெறப்பட்ட பட்டம் என்றுதான் சொல்லுவார்களே தவிர உள்வாரியாக பெறப்பட்ட பட்டம் வெளிவாரியாக பெறப்பட்ட பட்டம் என்று சொல்லி ஒருபோதும் சொல்றதில்லை. 2003ஆம் ஆண்டு, இன்றைக்கு 23 வருடங்களுக்கு முன்னர் இலங்கை நிர்வாக சேவை போட்டி பரீட்சை ஆட்சேர்ப்புக்காக விண்ணப்பங்கள் கோரப்பட்ட போது பரீட்சை எழுதி சித்தி அடைந்தவர்கள் பலர் இன்றைக்கு மாகாண அமைச்சுக்களினுடைய செயலாளர்களாக, அரசாங்க அதிபர்களாக, திணைக்களங்களினுடைய தலைவர்களாக இருக்கக்கூடிய பல என்னுடைய நண்பர்கள், என்னுடைய வயது ஒத்தவர்கள், 50 வயதுகளை தொட்டவர்கள் இன்றைக்கு இருக்கிறார்கள். அப்படி இருக்கக்கூடிய அந்த 23 வருஷ சேவை என்றது ஆட்சேர்ப்பு செய்வதற்காக அவர்கள்ட்ட கேட்கப்பட்டது இது மட்டும்தான். பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவிலிருந்து பெறப்பட்ட ஒரு பட்டம். நீங்கள் நேரடியாக அந்த பட்டத்தோட இப்ப இல்லை, திறந்த போட்டி பரீட்சை எழுத முடியாது என்றால் அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை. உங்களுக்கு மூடிய போட்டி பரீட்சை வரும், வரையறுத்த போட்டி பரீட்சை, MSO இருக்கிறார்கள் மட்டும் எழுதக்கூடிய பரீட்சை வரும். இலங்கை நிர்வாக சேவைக்கு திறந்த போட்டி பரீட்சையும் இருக்குது, மட்டுப்படுத்தப்பட்ட போட்டி பரீட்சையும் இருக்குது. அதான் நான் மூடிய என்று சொல்லி எளிமையாக சொன்னது. மட்டுப்படுத்தப்பட்ட போட்டி பரீட்சையும் இருக்குது. அப்போ மட்டுப்படுத்தப்பட்ட போட்டி பரீட்சையை நீங்கள் எழுதுறதுக்கு உங்களை இப்போ தயார்படுத்தணும் தான். நான் போகிறேன் MSOவா டிகிரியை முடிக்கிறேன், 5 வருஷத்துல SLAs ஆகிறேன். சரியா? அப்போ அப்படி ஆகிறதுக்குரிய அடிப்படையை பற்றி தான் நாங்கள் பேசிக்கொண்டிருக்கோம். நீங்கள் அடிப்படையான இலக்கணங்களை படித்துக் கொள்ளுங்க. இப்ப மரபு தொடர்கள் இருக்குத்தானே. தோல் கொடுத்தல் என்ன? தோல் கொடுக்கிறதுண்டா என்ன கருத்து? பல்லிழித்தல் என்று சொல்லி இருக்கு. என்ன? பல்லிழித்தல், தோல் கொடுத்தல் என்கிறது கை தூக்கி விடுதல். அதுக்குரிய சரியான பொருளை நாங்கள் எழுதக்கூடியதாக இருக்கணும். தோல் கொடுத்தல் என்றா என்ன? உதவி செய்கிறது. என்ன? அது கண்ணை பற்றி இருக்குது, வாயை பற்றி இருக்குது, தோலை பற்றி இருக்குது, சரிதானே? காலை பற்றி இருக்குது, காலிடறுதல் என்று சொல்லி இருக்கு. இந்த மாதிரியாக இருக்கக்கூடிய அந்த மரபு தொடர்களுக்குரிய பொருள் நிச்சயமாக உங்களுக்கு பொருளை தந்து போட்டுத்தான் மரபு தொடரை எழுதும்படி கேட்பார்கள். மரபு தொடரை தந்து பொருளை கேட்கறதுக்கான வாய்ப்பு மிக குறையும். இல்லை, அறவே இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். நாங்கள் எதிர்பார்ப்பதை விட சில விட வேற மாதிரியாக இருக்கலாம். அப்ப அந்த மரபு தொடர்களின் மீது நீங்கள் கவனம் செலுத்தி படிக்கணும். அது மிக முக்கியமான. சரிதானே? இந்த பாடத்திட்டங்களின் மீது தான் நாங்கள் கூடுதலாக கவனம் எடுக்க போகிறோம். இதை பற்றிய பயிற்சி வினாத்தாள்களுக்கு கூடாக எங்களுடைய செயலமர்வுகளை நாங்கள் கொண்டு போவோம். பயிற்சி வினாத்தாள் என்று சொல்லி வருகிற போது அங்கே இருக்கக்கூடிய சொற்தொகுதிகள் 5 சொற்களில் வேறுபட்டது தெரியும் கொண்டால் அப்போது எதிர்ப்பால் சொல், ஒத்த கருத்துள்ள சொல், ஆண்பால் பெண்பால் சொற்கள் போன்றவை தொடர்பாக. ஆண்பால் பெண்பால் என்றது பறவைகள் மிருகங்களுக்குள்ளேயும் இருக்குது. என்ன? இந்த பெட்டை, கடுவன், பேடு, சேவல் இந்த மாதிரியாக இருக்குதானே. இந்த மாதிரி இருக்கக்கூடிய விடயங்களின் மீது நீங்கள் கூடுதலான கவனம் செலுத்த அப்படியாக கவனம் செலுத்தி அந்த பகுதியை படித்து கொண்டீங்கன்னா போதுமான. சரிதானே? இதில் யாரோ ஒருவர் ஃபாலோ பண்ணுங்க இந்த வாட்ஸ்அப்னு சொல்லி போட்டிருக்கிறீங்க. நாம போட்டதை போட்டிங்களா தெரியல என்னென்று. சரி பார்ப்போம். சரிதானே? ஆ, 2025 AL எழுதினாக்கள் ஜாயின் ஆகியிருக்கிறோம் என்று சொல்லி இருக்குது. அப்போ நீங்கள் பிரச்சனை இல்லை. இப்போது உங்களுடைய பரீட்சைக்கு விண்ணப்பிப்பதற்கு 3 பாடங்கள் சித்தி அடைந்தவர்களாக இருந்தால் போதுமானது. உயர்தரத்தில் 3 பாடங்கள் சித்தி அடைந்தவர்களாகவும், கல்வி பொது தராதர சாதாரண தர பரீட்சையில் ஒரே அமர்வில் 6 பாடங்கள் சித்தி அடைந்திருக்க வேணும். தமிழ், கணிதம் C இருக்க வேணும். 4 பாடங்கள்ல C இருக்க வேணும். இதுதானே உங்களுடைய நிபந்தனை. 6 பாடம் பாஸ்,
அதில் 4 பாடமாவது சி இருக்கணும். அதோட கூட சி இருக்கக்கூடாதுன்னு இல்லை, 4 சி மட்டும்தான் இருக்கணும் இல்லை, குறைந்தது 4 சி இருக்க வேணும். அந்த 4 சியில கட்டாயமாக தமிழும் கணிதமும் சி இருக்க வேணும். ஏனென்றால் எண்ணும் எழுத்தும் கண்ணினத்தகும் என்று சொல்லி அவையார் சொல்றார். அப்போ எண்ணும் எழுத்தும் தெரியாதவர் இந்த வேலையை செய்ய முடியாதுங்கிறதுல அவர்கள் தெளிவாக இருக்கிறோம். உங்களுக்கு எண்ணும் எழுத்தும் தெரியும் என்பதற்கு அர்த்தம் என்ன? நீங்கள் கணிதத்திலையும் தமிழ்லையும் சி எடுத்திருக்கிறீங்க, அல்ல கணிதத்திலையும் சிங்களத்திலையும் சி எடுத்திருக்கிறீங்க. ஆங்கில மொழியில படித்தவர்கள், அவர்களுடைய மூல மொழியாக ஆங்கிலத்தை தெரிவு செய்தவர்கள் ஆங்கில மொழியும் இலக்கியம். செகண்ட் லாங்குவேஜ் இங்கிலீஷ் அல்ல, சரிதானே? ஆங்கிலம் 2ஆம் மொழி அல்ல, அது எல்லா பிள்ளையும் எழுதுறது. அவர் சொல்லுகிறது, நீங்கள் இப்போ தமிழ் மொழியும் இலக்கியத்துக்கும் பதிலாக ஆங்கில மொழியும் இலக்கியமும் பாடத்தை எடுத்து அதில் சி எடுத்தாக்கள். இங்கிலீஷ் மீடியத்திலேயே படித்து தமிழுக்கு பதிலாக ஆங்கிலத்தை எடுத்தாக்கள். அப்போ 3 மொழியில சி எதிர்பார்க்கலாம். பெரும்பாலும் தமிழ் அல்லது சிங்களத்தை தான் அவங்க சொல்லுவார்கள். தமிழ்லையும் சிங்களத்திலையும் ரெண்டுலையும் சி இருக்கணும்னு எதிர்பார்க்கல. 2ஆம் மொழி அல்ல, தாய்மொழியில சி இருக்க வேண்டும். அதே போல கணிதத்துல சி இருக்க வேண்டும். அப்ப இவற்றை அடிப்படையாக வைத்துக் கொண்டுதான் உங்களுடைய பரீட்சை நடத்தப்பட. பரீட்சையின் நோக்கம் உங்களுக்கு விளங்குது தானே? உங்களால சரியாக அந்த உங்களுக்குரிய பொறுப்புகளை நிர்வகிக்க முடியுமா? கடிதங்களை அனுப்ப முடியுமா? வருகிற கடிதங்களை உங்களால் வாசித்து விளங்கி கொள்ள முடியுமா என்று சொல்லி உங்களுக்கு அந்த மாதிரியான வினாக்கள் சிலது வராது. 3 வசனங்கள் தந்தால் அல்லது ஒரு சிறிய உரைப்பகுதியை தந்தால் அதை சேர்த்து ஒரு வாக்கியமாக எழுதும்படியான பயிற்சிகள் கடந்த காலங்களில் வரையறுக்கப்பட்ட போட்டி பரீட்சைக்கு கேட்டிருக்காங்க. திறந்த போட்டி பரீட்சைக்கு அப்படியான கேள்விகள் கேட்கப்பட இல்லை, சரிதானே? அப்போ நாங்கள் சில வேளைகளில் ஒரு நேரம் கிடைந்தால் அந்த மாதிரியான பயிற்சியையும் செய்ய வேணும். சொல்ல முடியாது, அவர்கள் கேட்கலாம். அது ஒரு மொழியாற்றல் சார்ந்தது தானே. ஒரு 5 கேள்வி அப்படி போடலாம். 3 வசனங்களை கொண்டதாக தந்துட்டு இந்த 3 வசனங்களையும் சேர்த்து ஒரே வசனமா எழுதுங்கோ என்பது போல உங்கள்கிட்ட இருந்து அவர்கள் கேள்விகளை எதிர்பார்க்க முடியும். இவ்வளவுதான் நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய பாடத்திட்டம் சம்பந்தமானது. இதை பற்றி விரிவாக பேசி கொண்டு போகலாம், சரிதானே? இப்போ தமிழ் இலக்கணம் என்று வருகிற போது புணர்ச்சி கேட்பார்கள். புணர்ச்சி என்று சொல்கிறது 2 சொற்கள் ஒன்றாக சேருவது. அதில் மரபு புணர்ச்சி என்று சொல்லி இருக்கு, அல்வழி புணர்ச்சி, இயல்பு புணர்ச்சி, அல்வழி புணர்ச்சி என்று இயல்பாக சேருவது, இயல்பு அல்லாமல் சேருவது. இயல்பு அல்லாமல் சேருகிற போது தோன்றல், திரிதல், கெடுதல் என்று சொல்லி 3 வகையான புணர்ச்சிகள் இருக்கு. இயல்பு புணர்ச்சி, அல்வழி புணர்ச்சி என்று 2 விதமாக சொல்றது. அல்வழி புணர்ச்சி என்பது விகார புணர்ச்சி என்று சொல்லுவோம். தோன்றல், திரிதல், கெடுதல் என்கிற 3 வகையான விகாரங்கள் தோன்றும். இப்ப உதாரணத்துக்கு மரம் சகவேர் என்று சொல்லுகிற போது மரவேர் என்று சொல்லி வரும். அங்க என்கிறது இல்லாமல் போகும். அப்போ இது கெடுதல் விகாரம் என்பதுக்குள்ள வரும். இருக்கிறது இல்லாம போயிட்டு, சரிதானே? அதே போல நீங்கள் மஞ்சள் சகப்பொடி என்று எழுதுகிற போது மஞ்சட்பொடி என்று சொல்லி வரும். மஞ்சள் சகப்பொடி, மஞ்சட்பொடி, இல் என்பது இட் என்பதாக மாறும். இது திரிதல், ஒன்று இன்னொன்றாக மாறி போகுது, திரிதல் விகாரம். அதே போல மாசக காய் என்று வருகிற போது ஒரு இங்கன்னா மேலதிகமாக சேரும், மாங்காய் என்று சொல்லி இது தோன்றல் விகாரம். அப்ப தோன்றல், திரிதல், கெடுதல் என்கிற விகாரங்கள், அதை பற்றிய உதாரணங்கள், இந்த மாதிரியாக நிறைய விடயங்கள் உங்களுக்கு வந்து சேரும். சரியா? நாங்கள் படிக்கிற போது ஒரே நாளில் எல்லாத்தையும் படிக்க மாட்டோம் தானே. இப்போ நான் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லி தந்திருக்கக்கூடியது ஒரு வழி வரைபடம். எந்த பகுதிகளை நீங்கள் பார்க்க, பழமொழிகள் பார்க்க வேணும், மரபு தொடர்கள் பார்க்க வேணும். மரபு தொடர்னா நிறைய ஒலி மரபுகள், அந்த உள்ளீடுகள் பற்றிய மரபுகள், பூக்களை பற்றி சொல்லுகிறது, இலைகளை பற்றி சொல்லுகிறது, அந்த தொகுதிகள் கொத்துக்களை பற்றி சொல்லுகிறது, பூங்கொத்து, மஞ்சரி என்ன. அதே போல சிலது இருக்குது, கப்பல் ஓட்டுபவர், விமானம் ஓட்டுபவர், மந்தை மேய்ப்பவர் என்று சொல்லி எல்லாம் இருக்குதானே. ஆயன், இடையன், மீகாமன், வலவன் என்று சொல்லி அந்த மாதிரியாக இருக்கக்கூடிய பாரம்பரியமாக மரபாக பயன்படுத்தப்படக்கூடிய சொற்கள். அந்த சொற்கள் தொடர்பில் மிகுந்த கவனம் எடுத்து இருக்க வேண்டும், சரிதானே? இப்போ குதிரைகளை பார்த்துக் கொள்பவன், யானைகளை பார்த்துக் கொள்பவன் யானைப்பாகன், குதிரைப்பாகன். ஆனிரைகளை மேய்ப்பவன் ஆயன் அல்லது இடியன் என்று சொல்லி சொல்றோம். ஆடுகளை மேய்ப்பவன் ஆயன் அல்லது இடியன் என்று சொல்லி, ஏன்னா செப்பேர்ட் என்று சொல்லி நம்ம ஆங்கிலத்தில் குட் செப்பேர்ட் என்று சொல்லி இயேசப்பாக ஒரு பேர் இருக்கு. குட் செப்பேர்ட், நல்ல ஆயன், நல்ல மேய்ப்பன். அப்ப ஆயன் அல்லது மேய்ப்பன் என்று சொல்லி வரக்கூடிய அப்படியான சொற்கள். இப்படி எங்களுடைய
மொழி சார்ந்த புலமைத்துவத்தை முழுமையாக அவர்கள் சோதித்து பார்க்கிறது. எப்படி வேண்டாலும் அந்த வடிவில் சொன்ன போல எப்படி அடித்தாலும் தாங்க வேண்டாம். எங்களுக்கு மொழி சார்ந்த புலமை இருக்கு, அந்த புலமையை எப்படியாக பிரயோகிக்க போகிறோம் என்று சொல்லி பார்க்கறது தான் இந்த பரீட்சை வினாத்தாள் தொடர்பாக. மற்றது நுண்ணறிவு தொடர்பாக நான் பேச நுண்ணறிவு தொடர்பாக உங்களுக்கு என்று சொல்லி ஒழுங்கமைக்கப்பட்டிருக்கக்கூடிய வளவாளர்கள் அவர்கள் என்னிடம் சிறந்தவர்கள். அவர்கள் தங்களுடைய துறை சார்ந்து, நான் இப்போ இந்த விடயம் தொடர்பாக சொல்லுவது போல அவர்கள் அந்த துறை சார்ந்து நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய விடிய பிறப்புகளை ஒரே பார்வையில் சொல்லித் தருவார்கள், அல்லது துண்டம் துண்டமாக சொல்லித் தருவார்கள். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஸ்டைல் இருக்கு தானே, அதற்கேற்ற விதமாக நீங்கள் அதை கற்றுக்கொள்ள முயற்சிக்க வேணும். இதுதான் இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய உபதேசம். சரிதானே? மிக முக்கியமாக படிக்கிறதுங்கிறது கொஞ்சம் சோம்பலாக இருக்கும். அப்போ சோதனை இல்லாமல் இப்படி இருந்துட்டோம், ஃப்ரீயா யாராவது ஒரு பாசல் கட்டி ஒரு உத்தியோகத்தை தர மாட்டாங்களே, என்ன இவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்கணுமா, இந்த மாதிரியாக எண்ணம் இருக்கிறவர்கள் தயவு செய்து இன்றைக்கே செஷன்லேருந்து போயிருக்கு. இந்த செஷனில் நீங்கள் இருக்கிறீங்கள் என்றால் இந்த நேரத்தில் நீங்கள் அனுபவிக்கக்கூடிய மகிழ்ச்சியை நீங்கள் இழக்கிறீர்கள். இந்த வேளையில் உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்களுக்கு காய்களோ செல்லக்குட்டி மாம்பழம் சாப்பிட்டதா, படித்ததா, நித்திரியானதா, எழுப்பினதா, உச்சா போனதான்னு சொல்லி மெசேஜ்கள் போட்டு என்ன சிரித்து மகளக்கூடிய ஒரு நேரம். அப்போ 2 மணி தியாலம் நடக்கும் எதிர்காலத்தில் வகுப்பு. இன்றைக்கு மட்டும்தான் 1.5 மணி தியாலத்தில் வகுப்பு நிறைவு செய்து கொள்வோம். என்னுடைய சேலமர்வு ஒவ்வொரு புதன்கிழமையும் ஒவ்வொரு சனிக்கிழமையும் 8 மணி தொடக்கம் 10 மணி வரைக்கும் இருக்கும். அது கலந்துரையாடல் வகையிலையும் இருக்கும். நீங்களும் நானும் சேர்ந்து கதைக்கிறதாக. இன்றைக்கு நான் மட்டும்தானே கதைச்சு கொண்டிருக்கிறேன், அப்படியாக இருக்காது. நீங்களும் நானும் சேர்ந்து பயணிப்பதாக இருக்கும். 2 மணி தியால செஷன் இருக்கும். அப்போ 2 மணி தியாலத்தில் நீங்கள் அனுபவிக்கக்கூடிய அந்த மகிழ்ச்சியை, அல்லது குறைந்தபட்சம் நித்திரை 8 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் ஆனந்தமான நித்திரை ஆகான்னு சொல்லி குரட்டை விட்டு நித்திரை விடக்கூடிய அந்த நித்திரையை தொலைச்சி தான் இங்கே வாரீங்க. 2வது, நான் நினைக்கிறேன் இந்த வாரம் முடிஞ்சதுக்கு பிறகு ஆகஸ்ட் மாதம் செஷன் தொடங்குகிற போது நீங்கள் அதுக்குரிய கட்டணம் ஒன்று செலுத்த வேண்டி இருக்கும். அப்போ 2வது காசு செலவு. என்ன, நேரம் செலவாகுது, காசு செலவாகுது. அந்த நேரத்தில் நீங்கள் அனுபவிக்கக்கூடிய மகிழ்ச்சியை நீங்கள் தியாகம் செய்கிறீர்கள். இந்த 3 விதமான தியாகங்களை செய்து தான் இங்கே படித்து கொண்டிருப்பீங்க. அப்படி செய்து வீணா போகணும் என்றால் அதை விட செஷனை விட்டு போயிட்டு அதை அனுபவிக்கிறது நல்லது. அந்த 3ஐ நட்டப்பட்டு காசு நட்டம், நேரம் நட்டம், அந்த நேரத்தில் அனுபவிக்கக்கூடிய மகிழ்ச்சி நட்டம், இந்த நட்டங்களெல்லாம் தாண்டி இதுக்குள்ள வந்துட்டீங்க என்றால் இது நீங்கள் ஒரு அரிசி மாதிரி. அரிசியை அரிசியாக வச்சிருக்கலாம், ரெண்டே கழுவ தொடங்கிட்டோம், தண்ணியில் போட்டாச்சு. இனி இது அரிசி, இனி சரியோ பிள்ளையோ வெந்து சோறாகிற வரைக்கும் இது அவிச்சே ஆக வேணும். முக்கியமான விஷயம், அரிசியாக இருக்கலாம் அல்லது சாதமாக மாற வேணும். அரவேக்காடாக மாறிடாது. அரக்கிணறு தாண்டினா கிணத்துக்குள்ளதான் விடும். படிப்பு என்று தொடங்கிட்டோம் என்றால் ஒரு வெறி வரணும் பிள்ளைகள். பெரும்பாலும் மாகாண சபைகளில் சொல்லப்பட்ட காலப்பகுதியில் பரீட்சைகளை நடத்துகிறார்கள். மத்திய அரசாங்கங்கள் போல அல்ல, மாகாண சபை பரீட்சைகள் உரிய காலப்பகுதியில் நடக்குது. பெரும்பாலும் சிறிய சிறிய நேரங்கள் இருக்கலாம். மற்றது முக்கியமான ஒரு கேள்வி கேட்டுக்கிறார்கள், வரையறுக்கப்பட்ட போட்டி பரீட்சை. ஏற்கனவே நான் சொன்னது போல முதலாம் தரத்தில் இருக்கிறார்கள். முதலாம் தரம் என்று சொன்னதானே, சாரதிகள், சிற்று ஊழியர்கள், சுத்திகரிப்பு தொழிலாளர்கள், திணைக்கள தொழிலாளர்கள், இப்படியாக அரசாங்க சேவையில் முதலாவது தரத்தில் இருக்கக்கூடிய அலுவலர்கள் 2ஆம் நிலைக்கு வருவதற்காக முகாமைத்துவ சேவை உத்தியோகத்தர்களாக அதுக்கு அவர்களுக்கு வரையறுக்கப்பட்ட போட்டி பரீட்சை ஒன்று இருக்குது. அவர்கள் இதிலையும் இணைந்து கொள்ளலாம். அவர்களுக்கு மொழியாற்றல் இருக்குது. ஆனால் இந்த இலக்கண பகுதிகள் குறைவு, சில பிரத்யேகமான பகுதிகள் இருக்கு. அப்படி இருக்கக்கூடியவர்களை தனியாக அடையாளம் கொண்டு நான் அவர்களுக்கு சனி ஞாயிறு நாட்களில் அலுவலக முகாமைத்துவம் தொடர்பாக ஒரு அலுவலகத்திலிருந்து அனுப்புகிற கடிதம் தான் அவை படிக்கும். சாதாரணமாக ஓப்பன் எக்ஸாமுக்கு படிக்கிறார்கள், அலுவலகத்துக்கு அனுப்புகிற கடிதத்தை பற்றி படிக்கணும். ஒரு திறந்த போட்டி பரீட்சைக்கு அதுதான் வழி. ஆனால் வரையறுத்த போட்டி பரீட்சை லிமிடெட் எக்ஸாமை படிக்கிறார்கள், ஒரு அலுவலகத்தில் இருந்து வெளியே அனுப்பப்படுகிற கடிதத்தை பற்றி படிக்கணும். ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் இல்லைங்களா? அது அலுவலகத்துக்கு உள்ளவான கடிதத்தை பற்றி படிக்கணும் ஓப்பனாக்கள்,
லிமிட்டெட் அலுவலகத்திலிருந்து வெளியே போகிற கடிதம் ஒன்று எழுதுறதுக்கு படிக்கவும். அதுபோல சுருக்கங்கள் எழுதுவது, தரப்பட்ட உரைப்பகுதியை தனி ஒரு வாக்கியத்தில் எழுதுவது, உரைப்பகுதியில் தடித்து எடுத்து வரக்கூடிய சொற்களுக்கு விளக்கம் எழுதுவது என்பது போன்ற சில அவர்களுக்கு மட்டுமே உரிய பிரத்யேகமான பாடத்திட்டங்கள், பாடப்பரப்புகள் உண்டு. நீங்கள் ஆகஸ்ட் மாதம் செஷன் அமைஞ்சதுக்கு பிறகு தனியாக அவர்கள் தொடர்பு கொண்டால் அதுக்கு ஒரு மேலதிகமான ஒரு குழுவிலையும் அவர்கள் சேர்க்கப்பட்டு அவர்களுக்கு விசேட பயிற்சி, கொமாண்டோ பயிற்சி கொடுக்குறோம். சரிதானே? ஓப்பனில் வாரார்களுக்கு அந்த கொமாண்டோ பயிற்சி தேவை. அதை இப்போதானே அரசாங்க சேவைக்குள்ள உள்ளுக்கு வரப்போயினோம். அப்போ அவர்களுக்கு அந்த பயிற்சி தேவையில் சாதாரண குழுமத்தில் இருந்து கொள்ளலாம். இப்படி வரையறுக்கப்பட்ட போட்டி பரீட்சையில் இணைந்து கொள்பவர்கள் அவர்களுக்கு ஒரு கொமாண்டோ ட்ரைனிங்கும் இருக்கு. இவ்வளவுதான் நான் பிள்ளைகளுக்கு சொல்லி விரட்டக்கூடிய விடயங்கள். பெரிய கஷ்டமெல்லாம் இல்லை. சரிதானே? ரொம்ப என்ஜாய் பண்ணி படிக்கணும் பிள்ளைகள், கஷ்டப்பட்டு எல்லாம் படிக்கக்கூடாது. நான் உங்களுக்கு இன்னும் ஒரு விஷயம் சொல்லணும் பிள்ளைகள். உங்களுக்கு யாரும் போட்டி இல்லையா, அதில் தெளிவாக இருக்கணும். நீங்கள் உங்களுடைய நண்பர்களோடு, உங்களுடைய நண்பிகளோடு, உங்களுடைய சகோதரர்களோடு, சகோதரிகளோடு சேர்ந்து இந்த பரீட்சைக்கு தயார்படுத்துவது மிகச்சிறந்தது. நீங்கள் 2 பேர் ஒன்றாக சேர்ந்து படிக்கிறீங்கன்னு வச்சுக்கொள்ளுங்களே. இப்போ நீங்கள் ஏ என்கிறவர், நீங்கள் பி என்கிறவர், உங்களுடைய ஒரு தோழனோ தோழியோ இருக்கிறாங்க, அல்லது உங்களுடைய சகோதரனோ சகோதரியோ இருக்கிறாங்க, அவங்களோட சேர்ந்து படிக்க போறீங்க. உங்களுக்கு 70 விடயங்கள் தெரியும். 100க்கு 70% உங்களால் இந்த பாடப்பரப்பு தொடர்பாக உங்களுக்கு பதிலளிக்க முடியும். அவங்களுக்கும் 70 தெரியும். அவங்களும் 100க்கு 70 எடுக்கக்கூடிய பிள்ளை தான். அவங்களும் கட்டிக்கார பிள்ளை, நீங்களும் கட்டிக்கார பிள்ளை. 2 பேருக்குமே 70 எடுக்கக்கூடிய ஆக்கள். இப்போ 2 பேரும் சேருகிற போது பிள்ளைகள் ஒரு விடயம் நடக்கும். அவருக்கு தெரிந்த 70ல் ஒரு 20 உங்களுக்கு தெரியாத விடயம் இருக்கும். அவருக்கு 70 தெரியும் என்றால் அந்த 70 உங்களுக்கு தெரிஞ்சதாக நிச்சயமா இருக்காது. உங்களுக்கு தெரியாத ஒரு 20 விடயம் அவருக்கு தெரிஞ்சது இருக்கு. அதே போல அவருக்கு தெரியாத ஒரு 70 விடயம் உங்களுக்கு தெரிந்ததாக இருக்கு. நீங்க இப்ப 2 பேரும் சேர்ந்து உண்மையாக படிக்க வேணும். பிறகு சேர்ந்து போட்டு படிக்கிறத விட்டுட்டு வேறு ஏதாவது ஊர்க்கதைகள் கதைச்சு இருக்கிற படிப்பையும் வீணாக்குறதாக இருந்தால் கஷ்டம். மற்ற உங்களை எல்லாருக்கும் வயசு வந்துட்டீங்க, எல்லாரும் சின்ன குழந்தைகள் இல்லை. சரிதான், நீங்க எல்லாம் 11 வயதை கடந்த ஆக்கள். இப்போ ஒரு தரம் டீன்ல இல்லை. என்ன, நான் நம்புகிறேன் எல்லாருமே அன்னளவாக 20 தொட்டவர்கள். சரி, டீன்ல இருந்தாலும் பரவாயில்லை. சரிதானே? டீன்ல இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இப்போ 7 பிள்ளைகள் என்று சொல்லி 7 முடிச்சு அப்படி வரையக்கல அன்னளவாக ஒரு 20 வயதுக்கு அண்மித்து இருப்பீர்கள். இப்போ உங்களை பொறுத்த வரையில நீங்கள் போயிட்டு 2 ஆண் பிள்ளைகள் சேர்ந்து கொண்டு உங்களோட படித்த அல்லது உங்களுக்கு அடுத்தடுத்த பட்சியில் இருக்கக்கூடிய யாரோ ஒரு பெண் பிள்ளையை பற்றி பேசி கொண்டிருக்கிறது, அவருடைய அழகை பற்றி கதைக்கிற, அவர் மீது உங்களுக்கு இருக்கக்கூடிய உருக்கத்தையும் அவர் மீது இருக்கக்கூடிய உங்களுடைய அந்த நேசத்தையும் மற்றவருக்கு சொல்லி எடுத்து விளங்கப்படுத்தி அவரும் அப்படித்தான்டாப்பா நானும் அப்படித்தான் அவங்களை நினைச்சு என்ன சுருகுறேன்ட்டு நீங்கள் நினைக்கிற ஆளே இல்லை, அவங்க வேறு ஒரு ஆளு. சரியா? இப்படியெல்லாம் நினைப்பது என்கிறது முதுகுத்தண்டு இல்லாதவன் முள்ளந்தண்டு முதுகெலும்பு அல்ல எலும்பு தொகுதி இல்லாதவன் எலும்பினிக்கு ஆசைப்படுகிறது போல. நீங்கள் முதல்ல என்ன செய்ய வேண்டும் என்றால் உங்களுக்குரிய ஒரு தொழிலை தேடிக்கொள்ள வேண்டும். நான் அரசாங்க சேவையில், பகிரங்க சேவையில் ஒரு உத்தியோகத்தை, சரிதானே, நான் மிகுந்த ஒரு தகுதியான ஒரு நபர், நான் இந்த சமூகத்தில் ஒரு பெருமதி மிக்க ஒருவர், என்னை நம்பி என்னை நேசிக்கக்கூடிய ஒருவர், என் மீது அன்பு செய்யக்கூடிய ஒருவரை பராமரிப்பதற்கு என்னிட்ட பொருளாதார வசதி இருக்கு. நான் உழைக்கிறேன், எனக்கு கண்ட ஒரு தொழில் இருக்குது, நான் என்னுடைய சொந்த காலிலே நிற்கிறேன். சரி, அப்பாண்ட காசுல நான் நேசிக்கிற ஒரு பெண் பிள்ளைக்கு ஒரு பூ கூட வாங்கி கொடுக்கக்கூடாது, ஒரு கண்டோஸ் வாங்கி கொடுக்கக்கூடாது. அவங்க அப்பாவினுடைய நேசத்துக்குரியவர் இல்லை, என்னுடைய நேசத்துக்குரியவர். நான் சம்பாதிக்கிற பணத்தில் இருந்து அவர்களுக்கு ஒரு கண்டோஸ் வாங்கி கொடுக்கணும். நான் சம்பாதிக்கிற பணத்தில் இருந்து அவர்களுக்கு ஒரு பரிசு பொருளை வாங்கி கொடுக்க வேண்டும். அவர்களை கண்ணியப்படுத்த வேண்டும், கௌரவமாக நடத்த வேண்டும். அது பெண் பிள்ளையாக இருந்தாலும் சரி, ஆண் பிள்ளையாக இருந்தாலும் சரி. அப்போ இப்போ போயிட்டு நீங்கள் எங்கேயோ இலக்கு நோக்கி பயணிக்க வேண்டியவர்கள் தூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில கனிகளுக்காக ஒரு பெரிய அணி ஓடிக்கொண்டிருக்கிற போது எங்கேயோ தெருவில் உதிர்ந்திருக்கக்கூடிய உதிரிகளுக்காக உங்களுடைய இலட்சியத்தை நீங்கள் தவற விட்டுறக்கூடாது. அந்த இலட்சியத்தை நோக்கி மிக தெளிவாக பயணம் செய்து அங்கே காத்திருக்கக்கூடிய பரிசுகளில் ஒன்றை ஓடிப்போய் கைப்பற்றி விட்டீர்கள் என்றால் அதன் பின்பாக உங்களுடைய வாழ்க்கையினுடைய மகிழ்ச்சியை படிப்படியாக அனுபவிக்க தொடங்கலாம். வெறுமனே மகிழ்ச்சியாக இருப்பது மட்டுமல்ல, ஒரு மனுஷனுக்கு 3 விதமான கர்மங்கள் இருக்கு. சரிதானே? அவருக்கு
எல்லா மனிதர்களுக்கும் பொறுப்புகள் உண்டு, டியூட்டிஸ், ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். அவர் நிறைவேற்ற வேண்டிய கர்மங்கள் உலகத்தில் உண்டு, ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். ரெண்டாவது அக்கௌண்டபிலிட்டிஸ். ஒரு விடயம் பிழைச்சு போனால் அவர் தான் பொறுப்பு சொல்லணும், அவர் தான் அதுக்கு பதிலளிக்க வேண்டியவர், அதுக்கு பதில் சொல்ல வேண்டியவர், கணக்கு காட்ட வேண்டியவர் அவர் தான். அக்கௌண்டபிலிட்டி என்று சொல்றது கணக்களிதன்மை என்று ஆங்கிலத்தில், தமிழில் ஆங்கிலத்தில் அக்கௌண்டபிலிட்டி. அதுக்கு கணக்கு கூற வேண்டியவர், சரிதானே. அடுத்தது அவருக்குரிய டியூட்டிஸ் அண்ட் அதாரிட்டிஸ், அவருடைய கடமைகளும் அதிகாரங்கள். அவருக்கு சில அதிகாரங்கள் இருக்கும், எல்லாரையும் எல்லாம் கேட்டுத்தான் செய்யணும்னு இல்லை, அவர் தன்னுடைய துணைவில சில விஷயங்களை செய்யலாம், சரிதானே. அப்போ அதிகாரங்களும் கடமைகளும் இருக்கும், பொறுப்புகள் இருக்கும், பொறுப்பு கூறல் அல்லது கணக்கு காட்ட வேண்டிய தன்மை இருக்கும். இந்த விடயங்களின் மீது உறுதியாக நீங்கள் பலப்பட்ட பின்னர் உங்களுடைய வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். பலமில்லாமல் யாரோ ஒருவர்கிட்ட நீங்களே கையேந்தி வாழுகிறீர்கள், உள்ளாடைகளில் இருந்து அம்மா அப்பாண்ட காசுல வாங்கி போட்டு கொண்டிருக்கிறீர்கள் என்றால், அம்மா அப்பாட்ட வாங்கி உங்களை நேசிக்கிற ஒருவருக்கு சாதாரணமாக அவர்கள் நீராடுவதற்கான ஒரு சவர்க்காரம், ஒரு சோப் வாங்கி கொடுத்தா கூட அது உங்களுடைய தன்மானத்துக்கு இழுக்காணும். உங்களுடைய தன்மானம் மிக மோசமானதாக இருக்கும், சரியா. அப்போ அப்படி இல்லை. ரெண்டாவது ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க, மேத்ஸில் இருந்து என்று சொல்லி கேட்டிருக்காங்க. உங்களுடைய நுண்ணறிவு தொடர்பாக நுண்ணறிவு வளவாளர்கள் பேசுவார்கள், உண்மையில் நீங்கள் மேத்ஸ் மெதட்டை அதிகம் பிரயோகிக்கக்கூடியாத ஷார்ட்கட் மெதட்டை பாவிக்க வேணும். அப்போ தான் உரிய நேரத்துக்குள்ள உங்களால் எல்லா கேள்விகளுக்கும் விடியளிக்கக்கூடியதாக இருக்கும். நுண்ணறிவு பற்றி நான் உங்களுக்கு விளக்கம் அளிக்கையில் இன்றைக்கு உங்களுடைய வளவாளர்கள் பேசிய பிறகு நான் நினைக்கிறேன் நீங்கள் வெவ்வேறு குழுக்களிலிருந்து வந்திருக்கிறீர்கள். ஒன்று என்னுடைய நண்பர் கமலதாசன் அவர்கள் நுண்ணறிவு கற்பிப்பார்கள் சில குழுக்களில். அடுத்தது என்னுடைய மாணவன் என்னுடைய தம்பி அஃப்ரோஸ் அவர்கள். அவங்க எல்லாம் நம்மகிட்ட படித்த பிள்ளைகள், இன்றைக்கு ஒரு திணைக்களத்தினுடைய பணிப்பாளர்களாக அப்படி இருக்கக்கூடிய சுப்ரீம் சர்வீஸ் ஆஃப் ஸ்ரீலங்கா SLAஸில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் எங்களிடம் கற்று தேர்ந்தவர்கள் என்று சொல்வதில் எங்களுக்கு மகிழ்ச்சி. அந்த பிள்ளைகள் படிப்பிப்பார்கள். இப்படி வெவ்வேறு குழுக்களில் இருந்து வெவ்வேறு வளவாளர்கள் கற்பிப்பார்கள். எல்லோருமே சிறந்தவர்கள், நாடறிந்தவர்கள், என்போல அறிமுகம் இல்லாதவர்கள் அல்ல, சரிதானே. அவர்கள் என்னிடம் பார்க்க பல மடங்கு தேர்ச்சியும் திறனும் கொண்டவர்கள். நான் உங்களை போல ஒரு உங்களோட சேர்ந்து வாசித்து உங்களில் ஒருவராக கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு, சரிதானே. இதில் நிறைய பேருடைய சோம்பலை நான் பார்க்குறேன். ஆரம்பிக்கிற போது 45 பேர் இருந்தார்கள், 8 பேருக்கு டைம் அவுட். அவங்க 40 மினிட்ஸுக்கு மேலே தாக்கு பிடிக்காது, சரிதானே. 40 நிமிடங்களுக்கு மேலே அவங்க ஒரு பாடம் வேண்டாம், ஒரு பாட வேலை தான் இருப்பாங்க. அப்படியானவர்களை எங்களுக்கு யாருக்கும் கட்டாய கல்யாணம் செய்கிற நோக்கம் இல்லையா, சரிதானே. விருப்பம் இல்லாமல் கட்டாய கல்யாணம் செய்கிற நோக்கம் யாருக்கும் இல்லை. எங்களிடம் விரும்பி வருகிற பிள்ளைகள், பைபிளில் ஒரு வசனம் உண்டு, நம்மிடம் வருபவர்கள் ஒருபோதும் வெறுங்கையராய் திரும்புவதில்லை என்று சொல்லி நிச்சயமாக அந்த பிள்ளைகளுக்கு ஒவ்வொரு சேரமர்வு முடிகிற போது அவர்கள் கைகளில் ஏதோ ஒன்று எடுத்து செல்வார்கள். வந்தபடியே திரும்பி போகிறதா இருந்தால் நான் ஏற்கனவே சொன்னது போல காசு, நேரம், அந்த நேரத்தில் அனுபவிக்கக்கூடிய மகிழ்ச்சி என்ற ஒரு தியாகம் செய்து நீங்கள் வீணாகி போக வேண்டிய அவசியமே. இவ்வளவுதான் உபதேசம், சரிதா. உபதேசம் முற்றிற்று, நிறைவு பெற்றது. நீங்கள் ஏதாவது பேச வேண்டுமாக இருந்தால் நான் ஒளிப்பதிவுகளை நிறுத்தி வைத்துக் கொள்ளுகிறேன். ஓஃப் ரெக்கார்டிங் அப்படி பேசுவோம். என்ன என்னுடைய நடத்தைகள், நான் பேசுகிற வார்த்தைகள் கொஞ்சம் புதுசாக இருக்கும். ஒளி பதிவுகள், வலி பதிவுகள், காணொளி பதிவுகள் என்றெல்லாம் பேசுவேன், சரிதானே. அப்போ நான் சொல்லக்கூடியது, ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க, ஒரு பிள்ளை மேத்ஸில் S இருந்தால் பரவாயில்லையான்னு. ஆனால் உங்களுடைய வர்த்தமானி அறிவியத்தில் பாருங்கள், எனக்கு ஞாபகம் இருக்கிறது, தமிழ் அல்லது சிங்களம் தாய்மொழியில் சியும், அதே போல் கணிதத்தில் சியும் இருக்கணும், மொத்தமாக 4 C இருக்கணும், 6 பாடம் பாஸ் இருக்க வேணும் என்று சொல்லித்தான் கேட்கப்பட்டிருக்கு. நான் சும்மா பொய்யாக உங்களை மகிழ்ச்சி அடைவதற்காக நீங்கள் அப்ளிகேஷனை போடுங்கோ, படியுங்கோ, காசை கட்டுங்கோ அப்படி என்று சொல்ல முடியாது. நீங்கள் விண்ணப்பிக்கிற போது அந்த விண்ணப்பத்தை அவர்கள் நிராகரிக்க வாய்ப்புண்டு. அப்படி இருக்கிறார்கள், தயவு செய்து மீண்டும் ஒரு தடவை சாதாரண தர பரீட்சைக்கு தோற்றி 4 பாடங்களில் C, 2 பாடங்களில் S அளந்தெழுதுறையில் அதோட கூட வரலாம் ரிசல்ட்ஸ். அந்த பெறுபேறுகளை பெற்று வைத்துக் கொள்வது மிக முக்கியமானது. நீங்கள் இப்போ AL படிச்சிருக்கலாம், அது வேறு. ஆனால் எதிர்காலத்தில் எந்த ஒரு சேவைக்கும் விண்ணப்பிக்கிற போது இது உங்களுக்கு ஒரு தடையாக இருக்கக்கூடாது. நாளைக்கு நீங்கள் சட்டம் படிக்க போகிறீங்க, LLB படிக்க போகிறீங்க,
என்று சொல்லி சொன்னால் அந்த நேரத்தில் கூட ஆங்கிலம், தமிழ், கணிதம் என்பவை உங்களுக்கு தடையாக வந்துவிடும். எதிர்காலத்தில் உங்களுடைய வாழ்க்கை பிரகாசமாக இருக்கிறதுக்கு இருக்கக்கூடிய அந்த சின்ன தடையை எப்படியாவது வெற்றி கொள்ள வேணும். பரீட்சை எப்போது நடக்கும் என்று கேட்டிருக்கிறார்கள். உங்களுடைய விண்ணப்பத்தில் பரீட்சை நடைபெற மாதம் சொல்லியிருப்பார்கள். நான் என்னுடைய ஞாபகம் இருக்கு, செப்டம்பர் மாதத்தில் நடைபெறும் என்று சொன்னது கூட தான் இருக்குது. சில வேளைகளில் அது ஒரு மாதம் பின்னுக்கு போகலாம், ஆனால் உரிய காலத்தில் நடைபெறும் என்பதாக நினைத்துக் கொண்டு நீங்கள் பரீட்சைக்கு தயார்படுத்த வேணும். ஒரு நாள் ஒரு நிமிஷத்தை வீணாக்கினாலும் அது மீண்டும் உங்களுக்கு கிடைக்க போகிறது இல்லை. பல பேருக்கு நேரத்தின் பெருமதி விளங்குறையில் அதுக்காக நித்திர சாப்பாடு இல்லாமல் 24 மணி நேரம் படிக்கணும் என்று சொல்லியிருந்தான். போதுமான ஓய்வு இருக்க வேணும் பிள்ளைகள். இந்த வயதில் எங்களுடைய வயதில் வந்த பிறகு 50 வயதில் சத்துமாக வேண்டி குடித்து பிரயோசனம் இல்லை. போன பஸ்ஸு கையை காட்டியலாது. தயவு செய்து இந்த பர்கர், கேஎஃப்சி, ப்ரோயிலர் சிக்கன், பிரியாணி என்று சொல்லி இல்லாமல் நீண்ட காலம் விளைகிற உணவுகள் சாப்பிடணும். ஒரு சாப்பாடு எவ்வளவு காலம் விளைகிறதுக்கு அதிக காலம் எடுக்குதோ அந்த அளவுக்கு அது சிறந்தது. சாதாரணமான மஞ்சள் வாழைப்பழத்தை விட சிவப்பு வாழைப்பழம் சிறந்ததுன்னு நாங்கள் ஏன் பேசுகிறோம்னா, ஒரு மஞ்சள் வாழை, சாதாரண கதலி வாழை பயிரிட்டா 1 வருஷத்துல காய்க்கும். சிவப்பு வாழை ஆக குறைந்தது 3 வருடங்கள் சரி. அதுபோல 2.5 மாதத்துல வருகிற நெல்லை சாப்பிட்றதுக்கும் 6 மாதத்துல விளைகிற சின்ன கருப்பன், மொட்டை கருப்பன், பெரிய கருப்பன் என்கிற அரிசியை சாப்பிட்றதுக்கும் இடையில வேறுபாடும். 45 நாட்களில் விளைகிற ப்ரோயிலர் சிக்கன் சாப்பிட்றதுக்கும் ஊர்கோழி சாப்பிட்றதுக்கும் வித்தியாசம் உண்டு. பிள்ளைகள் இந்த வயதில் உங்களுடைய உணவு பழக்க வழக்கங்களின் மீது கவனம் செலுத்த வேணும். இதுக்கும் பரீட்சைக்கும் என்ன சம்பந்தம் எடுக்க கூடாது. அது உங்களுடைய எதிர்காலம் சார்ந்தது. நல்ல கடல் உணவுகள், நல்ல கீரை, நல்ல இலவகை என்ன, அதுபோல விதை தானியங்கள். விதை தானியங்கள்ன்றது நிலக்கடலை சாப்பிடலாம். கச்சான்னு சொல்லுவீங்க, மண்ணிலா கொட்டை கச்சான், நிலக்கடலைன்னு சொல்லுவீங்க. விலை கூடின பிஸ்தா, பாதாம், கோல்நட் தான் வாங்கி சாப்பிட வேணும் இல்லை. வசதி இருந்தால் வாங்குவதற்கு வழி இருந்தால் வாங்கி சாப்பிடலாம். ஆனால் அதற்காக நிலக்கடலை குறைந்தது அல்ல. சரிதானே? எள்ளுப்பாகு, நிலக்கடலை போன்றவற்றை சாப்பிட வேணும். நிறைய தலைக்கு எண்ணெய் தேய்க்க வேணும். அந்த தலை அலங்காரம் மயிரில் ஒரு மயிரும் இல்லையடா, சரியா? குறிப்பாக பொடிகளுக்கு தான் சொல்றது. சைட்டாக வலித்து தலையில மயிரை விட்டு கொண்டு தெரியறதுல ஒரு மயிரும் இல்லை. உன்னுடைய அறிவும் உன்னுடைய திறமையும் தான் உன்னுடைய அடையாளம். உன்னை காலம் முழுக்க மதிக்கிறது. நீ எப்படி வந்துட்டு போகலாம், அலங்கோலமா தெரியலாம். அலங்கோலம் வேண்டாம், கிழிஞ்சதின்னு சொல்ல தெரியறதை சொல்லுகிற ஒரு வைத்தியரை பாருங்க எப்படி தெரிகிறாருன்னு சொல்லி. அவர் இப்படியா கதையெல்லாம் வலிச்சு உச்சியில கை விடாம அப்படியா தெரிகிறார். பெருமதியானவர்கள் எப்போதுமே பெருமதியான கோலத்தை கொண்டிருப்பார்கள். நீங்கள் இப்ப இந்த வினாடியிலிருந்து நீங்களும் ஒரு பெருமதியான பதவிக்கு போக போறீங்க. பெருமதியானவர்கள் அவங்கள மாற்றிக்கொள்ளணும். தாடியை விடுறது, ஷேப் பண்றது, தலையை கத்த கட்டுறது, இந்த வைக்கல் கட்டுறது சொல்லுவாங்க, கத்த கட்டுறதுன்னு சொல்லி, இந்த கத்த கட்டுறது, இந்த மாதிரியான வேலைகளை விட்டுட்டு உங்களை நீங்கள் கண்ணியமானவர்களாக மாற்றிக்கொள்வது கட்டாயமாக பார்த்து கொள்ள வேண்டும். மிக முக்கியம். சரிதானே? மிக பெருமதியானதாக உங்களை பார்த்து கொள்ள வேணும். என்னுடைய கான்டாக்ட் நம்பர் கேட்டுங்க. உங்களோட குழுக்களில் எல்லாம் என்னுடைய லிங்க் போட்டிருக்கிறோம். இருந்தாலும் அவசியமான பிள்ளைகள் எழுதி கொள்ளுங்க. 0778 416 712. 0778 416 712. நான் இப்போது உங்களோடு அன்பாக பேசுவது போல எல்லா வேளைகளிலும் நீங்கள் தொலைபேசி எடுத்தால் அன்பாக பேசுவேன் என்பதற்கான நிச்சயம் இல்லை. வேலை என்று வந்துட்டா வெள்ளக்காரனுங்கிற மாதிரி அந்த நேரத்தில் சில வேளைகளில் உண்மையாகவே ஒரு அதிகாரியாக இருப்பேன். ஒரு தேர்தல் ஆணையாளர் எப்படி இருப்பாரோ அப்படியாக இருப்பேன். உங்களுடைய செய்திகளை இயலுமான வரைக்கும் டைப் பண்ணி போடுங்க, அல்ல வாய்ஸில் போடுங்க, வாய்ஸ் மெசேஜ் போடுங்க. வாய்ஸ் மெசேஜ் போட்டால் நிச்சயமாக நான் கேட்டுட்டு மீண்டும் எனக்கு டைப் பண்ணுற கொஞ்சம் கஷ்டம், அதை சிரமப்பட மாட்டேன். குரல் வழியாகவே உங்களுக்கு பதில் தருவேன். நீங்கள் என்னுடைய குழந்தைகளுக்கு சமமானவர்கள். என்ன, உங்களுடைய வயதில் என்னிடம் 4 குழந்தைகள் உண்டு. என்னுடைய மூத்த மகன் இலங்கை வங்கியில் ஒரு வங்கி அலுவலர், ஒரு பொறுப்பான வங்கி அதிகாரியாக இருக்கிறார். என்னுடைய மகள் டிஎஃப்சிசி தனியார் வங்கி ஒன்றில் அவரும் ஒரு பொறுப்பான பதவியில் இருக்கிறார். அவள் 2 பேருக்குமே பல்கலைக்கழக அனுமதி கிடைத்தது. விவசாய படத்துக்கும் கடற்தொழில் வளங்கள் தொடர்பான கற்க நெறிக்கும் அவர்களுக்கு கிடைத்திருந்தது. ஆனால் அவர்கள் சொன்னார்கள்,
என்னத்துக்கு படிக்கிறோம்னு தெரியாம ஒரு பட்டத்தை முடிச்சுட்டு வந்து வேலையை தேடி கொண்டிருக்கிறத விட நாங்கள் வேலைக்கு போயிட்டு அந்த வேலைக்குரியதை படித்துக் கொள்வோம் என்று சொல்லி இப்போது சீமா சார்ட்டட் பிபிஎம் இந்த மாதிரியான அவர்களுக்கு பொருத்தமான பட்டங்களை படித்து கொண்டிருக்கிற உங்களோட வயதுத்த பிள்ளைகள் என்னுடைய மகனுக்கு 24 வயது மகளுக்கு 21 வயது இருக்கிறார்கள். அப்போ உங்களை என்னால் புரிந்து கொள்ள முடியும். உங்களோட வயதில் நீங்கள் என்னெல்லாம் செய்வீங்கன்னு. அதை விட இன்னொரு மகன் இந்த முறை அடுத்து வருகிற 10ஆம் தேதி விஞ்ஞான துறையில் பரீட்சைக்கு தோற்றுகிறார். பெரும்பாலும் கொழும்பு மெடிசன் என்ற ஒன்று வேறு எதிர்பார்க்கப்படுது. இன்னொரு மகன் ஓஎல் எழுதுகிற 4 குழந்தைகளை வச்சிருக்கிற ஒரு அப்பாங்கிற அடிப்படையில் உங்களை அப்பான்னு சொல்லக்கூடாது. உங்களுக்கு அது அம்மாவுக்கு அவமானம். மாமாண்டு வச்சுக்கொள்வோம். உங்களுடைய அம்மாவின் சகோதரனாக இருக்கிறதுக்கு நான் விரும்புகிறேன். உங்களோட மாமா என்று வச்சுக்கொள்ளுங்க. ஒரு மாமனாராக உங்களுடைய உணர்வுகளை எனக்கு புரிந்து கொள்ள முடியும். இந்த வயசில் குழந்தைகளுக்கு இருக்கக்கூடிய தடமாற்றங்கள் எங்கேயெல்லாம் அவர்கள் வழக்கி விழுவார்கள் என்பதை புரிந்து கொள்ள முடியும். உங்களை கைபிடிச்சு அப்படியான வளைவுகளில் சறுக்கி விடாமல் கூட்டிக் கொண்டு போகிறதுக்கு உங்களோட ஒரு மாமனாக உங்களோட ஒரு சீனியர் அண்ணன் என்ன சீனியர் பிரதர் என்று வச்சு கொள்ளுங்களேன், ஒரு மூத்த அண்ணனாக அல்லது உங்களுடைய மாமனாக நான் உங்களுக்கு எப்பவுமே உதவி செய்கிறதுக்கு தயாராக இருக்கிறேன். அந்த உதவி என்பது இன்றைக்கு நடக்கல. இன்றைக்கு உதவி செய்கிறத பற்றி பேசியிருக்கிறோமே தவிர படிக்கிறத பற்றி படிச்சிருக்கிறோமே தவிர படிக்க இல்லை. சரி, மற்றது உங்களுடைய பருவர்கள் நான் சொன்னதை விட குறைந்த மட்டத்தில் இருந்தால் தயவு செய்து முயற்சி செய்து கொள்ளுங்கோ. அது உங்களோட முதுகெலும்புடா. திரும்ப திரும்ப சொல்லுகிறேன், ஓஎல் என்பது முதுகெலும்பு பிள்ளைகள். எதிர்காலத்தில் அரசாங்க சேவை என்பது குதிரை கொம்பாகிவிடும். கிடையாது, சரியான கஷ்டம். என்னடா 60 வயதிலே ஆக்கள் போனால் கொஞ்சம் வெற்றிடம் பெறும். அரசாங்கம் 65 வயது மட்டும் வச்சிருக்க போறோம்னு சொல்லுது. அவங்க மேலும் 5 வருஷம் இருக்க போறாங்க. அப்போ 5 வருஷத்துக்கு ஆக்களுக்கு வேலை கிடையாது. ஒவ்வொரு நபரும் 5 வருஷம் மேலதிகமாக இருக்க போறார். அப்போ காத்திருக்கிறவர்களுடைய பட்டியல் 5 வருஷத்தால நீளப்போகுது. தனுஷின் வேலை இல்லாப்பட்டதாரி என்பது போல மிகுந்த சிரமம் கொண்டு வரப்போகுது. இப்படி கிடைச்சிருக்கக்கூடியது ஒரு பொன்னான வாய்ப்பு பிள்ளை. என்ன கவனம், மிக பொன்னான வாய்ப்பு. சரி, கண்டாக்ட் நம்ம திரும்ப கேட்டுக்கிறாங்க. கவரேஜ் ப்ராப்ளம் வந்து திரும்பவும் சொல்லுகிறேன். 0778 416 712 778416712. என்னுடைய பெயர் சிவராஜா. நான் இலங்கை நிர்வாக சேவை அதிகாரி என்று சொல்லப்படாத இலங்கை நிர்வாக சேவை உத்தியோகத்தர். கிளிநொச்சி மற்றும் முல்லைத்தீவு மாவட்டங்களினுடைய மாவட்ட தேர்தல் ஆணையாளராக பணியாற்றுகிறேன். இதற்கு முன்பாக மன்னார் மாவட்டத்தினுடைய உதவி அரசாங்க அதிபராக பணியாற்றியிருந்தேன். அரசாங்க சேவையில் 26 வருடங்கள் பூர்த்தி செய்து இன்றைக்கு 27வது வருடம். ரொம்ப சின்ன வயசுல வேலையை போயிட்டு நீங்களும் அப்படி போகணும். நான் பேசுவதை விட இன்னும் தெளிவாக எதிர்காலத்தில் எங்களுடைய இடங்களை நிரப்ப போகிறவர்கள் நீங்கள் தான். அப்படி நிரப்ப வேணும். இந்த அளவோட நான் பிள்ளைகளே ஒளிப்பதிவுகளை மட்டும் நிறைவு செய்து கொள்ளுகிறேன். இந்த செயலமர்வை நான் நிறைவு செய்யல. ஒளிப்பதிவுகளை மட்டும் நிறைவு செய்து கொள்ளுகிறேன். உங்களுடைய தெளிவுபடுத்தும் வினாக்களுக்காக சில நிமிடங்கள் உங்களுக்காக காத்திருக்கிறேன். நீங்கள்